வள்ளியம்மா. நன்றி அம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். 214வது வாரம் நடைபெறும் மிக சிறப்பான இணையதளத்தில் வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி நம்மை காக்கும் சண்முக கவசம் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு சுப்புராயன் ஐயா அவர்களை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று அன்போடு இருகரம் கூப்பி பணிவோடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏன் பாட்டம்மா? கைத்தல நிறைகனி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கச்சிடும் அடையவர் புத்தியில் உரைபவர் கற்பக என வினை கடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் திரள் போய மத யானை மத்தழ வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்தத சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்ததீர அத்துயரது கொடு சோப்பிரமணிபடும் அப்புணமிதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். கோலம்மாள் வாருங்கள் அம்மா. கோலம்மாள் வாருங்கள். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான திருவாசக அமர்வு 462 மிகச் சிறப்பாக நேர்த்தியாக அத்தனை ஆன்மீக பெரியோர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைத்து மழலை செல்வங்களுக்கும் சிறந்த சைவ நெறியை புகட்டக்கூடிய ஒரு மாபெரும் ஆசானாக திகழக்கூடிய நமது வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர் சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். மிக அற்புதமாக திருப்பரங்குன்றம் திருப்புகளை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நமக்கு அனுப்பி முருகனின் பாடல்களை திருப்புகழ் பாடல்களை பாடி பொருள் உணர்ந்து முருகப்பெருமானின் அருளை அறிய வைக்கக்கூடிய முருகன் அடிமையாக திகழக்கூடியவர் சிறந்த ஊடகவியலாளர் வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் துணை சிறந்த தலைவர் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். எண்ணற்ற கோயில்களை நமக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அழைத்து சென்று திருப்பூர் முருகன் கோவிலுக்கு இன்று 1740வது கோவிலுக்கு நம்மை அழைத்து செல்லும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு
வரவேற்கின்றேன். மிக சிறப்பாக இந்த இணையதளத்தில் ஆன்மீகத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் அற்புதமான அருளாளர்களை வரவழைத்து சரியான நேரத்திற்கு ஆரம்பித்து சரியான கருத்துக்களை பின்னூட்டமாக கொடுத்து மீண்டும் அவற்றை அறிய வைக்கும் ஆற்றல் உடைய கலை அரசியாக திகழக்கூடிய நமது வேலுண்டு வினையிலை குழுமத்தின் கலைவாணி சிவத்திரு பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். மிகச் சிறப்பாக திருப்புகழ் பாடல் 1165 நமது பேராசிரியர் முனைவர் திரு டாக்டர் செந்தில் கண்ணன் முத்து ஐயா அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு அனுப்பி அந்த பாடல்களையும் நாம் பாடி மகிழ்ந்து அவருடைய ஆசியும் பழனி முருகனின் ஆசியும் நாள்தோறும் நமக்கு அளிக்கக்கூடிய சிவத்திரு செந்தில் கண்ணன் முத்து ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் சிறப்பான விருந்தினர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரலுக்கு ஏற்ப தான் கற்ற கல்வியில் சிறந்து விளங்கி அதன் பிரகாரம் எண்ணற்ற மாணவ செல்வங்களுக்கும் பெரியோர்களுக்கும் சிறப்பாக சைவ சித்தாந்தம் மற்றும் 12 திருமுறைகள் பற்றிய அருமையான சொற்பொழிவை ஆற்றக்கூடியவர். இவர் சிறந்த பொறியியல் பட்டதாரியாக திகழ்பவர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள தம்பிப்பேட்டையில் மிகச்சிறந்த தெய்வீக குழந்தையாக பிறந்தவர். சிறு வயது முதலே சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்டு சிவபெருமானின் பாடல்களை அற்புதமாக பாடக்கூடிய அற்புதங்களை செய்யக்கூடியவர். இவர் சிவஞானம் பெற்றது மிக பெரும் சிறந்த அருள் ஞானியார். அருள் ஞானியார் அவர்கள் அருள் ஞானியின் கோவிலில் சிதம்பரத்தில் உள்ளது. அருள்ஞானியார் கோவில் சிதம்பரத்தில் உள்ளது. அங்கு சிவகாமியின் சன்னதியில் பல நாட்களாக நித்தியவாசம் இருந்ததன் பயனாக அவர்களுடைய திருவடியில் சிவஞானம் பெற்றவர் நமது சிறப்பு விருந்தினரின் ஞான குருவாக திகழக்கூடிய அருள் ஞானியார். அவர் மேன்மை பொருந்திய ஒரு ஞான குருவாக நமது சிறப்பு விருந்தினருக்கு திகழ்ந்தார். அவருடைய வழிகாட்டுதலில் நமது சிறப்பு விருந்தினர் சைவ சமய இதழ் ஒளி ஆசிரியராக அற்புதமாக உள்ளவர். திருவாவடுதுறை ஆதின திருமுறை மையங்களில் எல்லா மையங்களிலும் சிறந்த பேராசிரியராக மாணவ செல்வங்களுக்கு வகுப்பு எடுத்து சைவ சித்தாந்த ஒழுங்கு நெறிகளை அற்புதமாக எடுத்து இயம்பியவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தீட்சை பெற்ற சித்த வட மடத்தில் திருவாசகத்தை மிகச் சிறப்பாக எடுத்து இயம்பக்கூடிய பேராசிரியராக சிறந்த பாடலோடு சிறந்த விளக்க உரை அதாவது பொழிப்புரை எடுத்து மாணவ செல்வங்களுக்கு ஒரு நல்ல குருவாக ஞான குருவாக திகழ்ந்தவர் நமது சிறப்பு விருந்தினர். அது மட்டுமல்லாது பெரிய புராண தொடர் வகுப்பு திருவிழா காலங்களில் எண்ணற்ற நாயன்மார்கள் அவர்களுடைய பிறந்த நாள் அன்றும் திருவிழாக்கள் அன்றும் எண்ணற்ற சிறப்பு சொற்பொழிவுகளை ஆற்றிய சிறப்பு சொற்பொழிவாளர். நேரலை வகுப்பாக சைவ சித்தாந்த வகுப்புகளை மாணவ செல்வங்களுக்கு எடுத்து இயம்பக்கூடியவர். திருவாசகம், திருமந்திரம், பெரிய புராணம், திருக்குறள் போன்ற நூல்களுக்கு பொருள் கூறி எளிதாக அனைத்து மாணவர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக பாடம் நடத்தும் பாடலோடு கூடிய பொழிப்புரையை எடுத்து இயம்பும் மாபெரும் ஆசானாக திகழக்கூடியவர். எல்லோரும் இன்புற்று இருப்பது மட்டுமே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற எண்ணத்தில் மிகச் சிறந்த பேராசிரியராக ஞான குருவாக திகழக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு சுப்பிரமணிய ஐயா அவர்களை நம்மை காக்கும் சண்முக கவசம்
என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வேலுண்டு வினையிலே குழுமத்தைச் சேர்ந்த அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலே குழுமத்தின் அடியார்கள் அத்தனை பேரும் ஆண்டவர்கள். அதனால்தான் அவர்களின் உதவியால் தான் அவர்கள் வகுப்புகளுக்கு நேரத்திற்கு வந்து இந்த இணைய வழியிலும் கூட ஆர்வத்தோடு அற்புதமாக அனைத்து சொற்பொழிவாளர்களின் பேச்சை கேட்டும் அதை ரசித்தும் அதை கடைபிடிப்பவர்களுமாக திகழக்கூடிய வேலுண்டு வினையிலே குழுமத்தைச் சேர்ந்த அத்தனை அடியார்களை பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி அவர்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடபவன முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, இனி மேடை தங்கள் வசம். மிக்க நன்றி. சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாமீசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை. மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடி தாமரைகளையும் இளையனை சென்னறியிலே ஆற்றுப்படுத்திய அருள்ஞானியாரின் திருவடி தாமர்களையும் பாம்பன் சுவாமிகளின் திருவடி தாமர்களையும் குருநாதரின் திருவடி தாமர்களையும் வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் இற்றைய நாளிலே தொகுத்து வழங்கக்கூடிய அம்மையார் அவர்களையும் இணையம் வாயிலாக இணைந்துள்ள அனைத்து அன்பர் பெருமக்களினுடைய திருவடி தாமர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இன்றைய ஒரு சிறப்பான நன்னாளிலே நம்மை காக்கும் சண்முக கவசம் என்ற தலைப்பில் சில சிந்தனைகளை முருகப்பெருமானுடைய திருவருள் துணையோடு சிந்திக்க தொடங்குவோம். சண்முக கவசம் சிந்திப்பதற்கு முன்பாக சண்முக கவசத்தை அருளிய பாம்பன் சுவாமிகளை பற்றிய ஒரு சிறிய குறிப்பை நாம் தெரிந்து கொண்டு அந்த நூலுக்குள்ளே செல்ல வேண்டும். பாம்பன் சுவாமிகளினுடைய அந்த வரலாற்றினை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கே பல பொழிவுகள் தேவைப்படும். அந்த அளவுக்கு பாம்பன் சுவாமிகளினுடைய அந்த வரலாறு அவ்வளவு விரிந்து கிடக்கின்றது. இதில் மிகச் சுருக்கமாக நாம் இன்றைக்கு காண இருக்கின்றோம். குறிப்பா அவர் எந்த ஊரிலே பிறந்தார் என்று சொன்னால் ராமேஸ்வரத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய பாம்பன் என்ற இடத்திலே பிறந்திருக்கிறார். 1850ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். அவருடைய பெற்றோர் பெயர், அதாவது சாத்த பிள்ளை என்பது அவருடைய தந்தையார் பெயர், செங்கமலத்து அம்மையார் என்பது அவருடைய தாயார் பெயர். சாத்த பிள்ளைக்கும் செங்கமலத்து அம்மைக்கும் திருமகனாக அவதாரம் செய்தவர் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். இன்றைக்கு அவர் பாம்பன் சுவாமிகள்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு பிள்ளை திருநாமமாக அவருடைய பெற்றோர் இட்ட பெயர் அப்பாவு என்பதாகும். அப்பாவு என்பதுதான் அவருடைய இயற்பெயர் அல்லது அவர்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர்.
அதன் பிறகுதான் அவர் குமரகுருதாசர் ஆகிறார். இப்பொழுது பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் என்று அழைக்கிறோம். அது பாம்பன் சுவாமிகள் என்று சுருக்கமாக அழைக்கிறோம். இவர் இளமையிலேயே முனியாண்டி பிள்ளை என்ற ஒரு பெருமகனாரிடம் தமிழை நன்றாக ஆர்வமாக கற்றிருக்கிறார். அப்ப இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசானுடைய பெயர் முனியாண்டி பிள்ளை. இளமையிலேயே ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறார். அவர்களுடைய ஊரிலே பக்கத்துல தென்னந்தோப்பு இருக்குமா. தென்னந்தோப்புக்கு விளையாட்டுத்தனமா போவாராம். போகும் பொழுது அங்க கந்த சஷ்டி கவசத்தை நாள்தோறும் பாராயணம் செய்வாராம். அப்படி பாராயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே முருகனை பற்றி நாம் பாடல் பாட வேண்டும், முருகனை பற்றி பாடல் பாட வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய இளம் வயதிலிருந்தே உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய தருவாயிலே அவர் அப்பப்போ ஒரு பாடலை நினைப்பாராம், அது பாடலாக வருமா. இதெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருளால் தான் அவருக்கு வந்தது. இப்படி இருக்கக்கூடிய வேளையிலேயே முருகப்பெருமான் மீது அளவு கடந்த ஒரு பற்றுடையவராக திகழ்ந்திருக்கிறார் நம்முடைய அப்பாவு என்ற பிள்ளை திருநாமமுடைய பாம்பன் சுவாமிகள். அந்த ஊர்ல பிறப்பன் வலசை என்ற ஒரு ஊர் பக்கத்துல இருக்குது. அவர்கள் பிறந்த ஊருக்கு அருகிலே பிறப்பன் வலசை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரின் மயான பூமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு சென்று கிட்டத்தட்ட 35 நாட்கள் கடும் தவம் புரிந்திருக்கிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். அந்த கடும் தவம் புரிந்ததன் பலனாக அவருக்கு முருகப்பெருமான் தோன்றி காட்சி கொடுத்திருக்கிறார். இதுதான் அவர் பெற்ற அந்த ஞானம். இப்ப முருகப்பெருமான் தோன்றி காட்சி தந்திருக்கிறார்னு சொன்னா பாம்பன் சுவாமிகளினுடைய அந்த கடும் தவம் 35 நாட்கள் எவ்வாறு இருந்திருக்க கூடும் என்று நாம் அது ஒரு யூகித்து அறியலாம். நம்மால் அது உணர்வதற்கு அரிது, யூகித்து அறியலாம். அப்படிப்பட்ட சிறப்புடையவர் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். அவர் நம்முடைய முருகப்பெருமானுடைய அந்த மந்திரம் சொல்லும்போது ஆறுமுகம் சொல்லும் இல்லையா, சரவண பவ, இதுதான் மகா மந்திரம் அவருக்கு. அதனால அவர் பாடிய பாடல்களுடைய எண்ணிக்கை சொல்லி பார்க்கும்போது 6666 திருப்பாடல்களை பாடியிருக்கிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். இப்ப எவ்வளவு ஒரு தோய்வு பாருங்க முருகப்பெருமான் மீது. 6666 பாடல்களை பாடியிருக்கிறார். அதுல நமக்கு சண்முக கவசமும் ஒன்று அதுல. இப்ப நம்முடைய பாம்பன் சுவாமிகள் எப்படி வாழ்ந்து வந்தார்னு சொல்லும் போது, சில காலம் நம்முடைய சமய குருவர்கள் இருந்தாங்க இல்லையா, அப்ப ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள், நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாம் எப்படி பாடுவாங்க பாடல்கள்னு சொன்னா, பல தலங்களுக்கு சென்று பாடுவாங்க. ஒரே இடத்துல இருந்து பாட மாட்டாங்க, பல தலங்களுக்கு சென்று பாடல் பாடுவாங்க. அப்படி பாம்பன் சுவாமிகளும் பல தலங்களுக்கு சென்று தல யாத்திரை மேற்கொள்வது பழக்கம். அந்த வகையில அவர் வடநாட்டிலே யாத்திரை செய்திருக்கிறார் ஒரு காலத்திலே. குறிப்பா காசி தலத்திற்கு சென்றிருக்கிறார். அப்படி காசி தலத்திற்கு யாத்திரை செல்லும் பொழுது அந்த இடத்துல முருகப்பெருமானுடைய திருவருளாலே அங்கேயே துறவு கோலம் பூணுகிறார் பாம்பன் சுவாமிகள். இப்ப அதுவரை இல்ல, வடநாட்டிலே யாத்திரை செல்லும் பொழுது காசி என்ற திருத்தலத்திலே, நமக்கு தெரியும் காசினா எல்லாருக்கும் தெரியும் வாரணாசி, அந்த திருத்தலத்திலே துறவு பூண்டிருக்கிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். அதுவும் முருகப்பெருமானுடைய திருவருளால. இன்னும் சொல்லணும்னு சொன்னா, முருகப்பெருமானுக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லணும்னு சொன்னா, இப்ப நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமானே வந்து கட்டமுது தந்தார் என்று பெரிய புராணத்திலே நாம் சிந்திக்கின்றோம். அதே போல முருகப்பெருமான் ஒரு இலையில ஒரு பால் சோறு என்று சொல்லக்கூடிய அந்த பால் சாதம்னு சொல்லுவோம் இல்லையா குழந்தைக்கு, அந்த பால் சோற்றை ஒரு இலையில் இட்டு இவரும் பக்கத்துல உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டாங்களாம். அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளை இவர் எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப எவ்வளவு அனுபூதிமானாக திகழ்ந்திருக்கிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் என்று நாம் தெரிந்து கொள்ளணும். இவர் எப்படி வாழ்ந்தார்னு சொன்னா, சைவமே உண்மை சமயம் என்று தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை வாழ்ந்தார். சைவம் தான் உண்மை சமயம் என்று வாழ்ந்தார். தொல்காப்பிய நூற்பாவுல இந்த குறிஞ்சி திணைக்கு சொல்லும் பொழுது, குறிஞ்சி திணைக்கு தெய்வம் சொல்லும் போது குறிஞ்சி நிலம் அதுல அந்த ஐவகை நிலம் சொல்லுவோம் இல்லையா, அதுல சேயோன் மேய மைவரை உலகம் என்று தொல்காப்பியம் சொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, குன்றுதோறும் நின்று விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான். இப்ப தொகுப்பறை செய்யக்கூடிய அம்மா கூட சொன்னாங்க, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னாங்க.
அப்படி குன்றுதோறும் முருகப்பெருமான் விளங்குகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த அறுமுக சிவனையே முழுமுதற் கடவுளாக கொண்டவர் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். இப்படிப்பட்ட ஒரு உரைப்பு இதுல நம்ம சொன்னோம் 6666 பாடல் பாடி இருக்கிறார். அது 6 மண்டலங்களாக இருக்கிறது. அந்த 6 மண்டலங்களில் நம்முடைய சண்முக கவசம் 4வது மண்டலத்திலே இடம்பெற்றுள்ளது. இவரை பத்தி சமீபத்திலே வாழ்ந்த திருவிக்கா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருவிக்கா. அந்த திருவிக்கா ஒரு தொடர் சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாம்பன் சுவாமிகள் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, வடமொழி கடலையும் தென்மொழி கடலையும் முழுது ஒருங்கு கண்ட காளமேகன் அப்படின்னு பாம்பன் சுவாமிகளை சொல்றார். வடமொழி கடலையும் தென்மொழி கடலையும் முழுது ஒருங்கு கண்ட காளமேகனா. காளமேக புலவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடையவர் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். இவரு இந்த பாடல், அதாவது சண்முக கவசம் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் 1891 ராமேஸ்வரத்துல அருளி இருக்கிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். 1891 கிட்டத்தட்ட 126 135 ஆண்டுகளுக்கு முன்பாக அருளி செய்யப்பட்டது இந்த சண்முக கவசம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த சண்முக கவசம் பசி, பிணினா நோயின்னு தெரியும், அப்புறம் நமக்கு வரக்கூடிய பகை, அப்புறம் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா அந்த பிசாசு பேய்லாம் சொல்றோம் இல்லையா, இதனால் வரக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடியது இந்த சண்முக கவசம். சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுவாங்க, ஆதி ஆன்மீகம் ஆதி தெய்வீகம் என்று இப்படி ஒரு 3 சொல்லுவாங்க. அதனால் வரக்கூடிய அந்த துன்பங்களை நீக்கக்கூடியது இந்த சண்முக கவசம். ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் என்று சொல்லக்கூடிய 3ஆல் வரக்கூடிய அந்த துன்பங்களை நீக்கக்கூடியது இந்த சண்முக கவசம் என்று சொல்லலாம். இன்னும் கேட்ட நம்முடைய பாம்பன் சுவாமிகளுக்கு அவருடைய வாழ்க்கையில பல்வேறுபட்ட இன்னல்கள் துன்பங்கள்லாம் வந்தது. அதுல அவருடைய கடைசி காலத்துல, அதாவது வயதான காலத்துல அர்த்தம், கடைசி காலம் வயதான காலத்திலையும் அவருக்கு கால் முறிந்து போனது. அந்த கால் முறிந்து போன காலை நம்ம எல்லாம் ஆபரேஷன் பண்ணணும் இன்னைக்கு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, அந்த முறிந்து போன காலை பொருந்த செய்தது இந்த சண்முக கவசம். அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த சண்முக கவசம். அதனாலதான் இதுக்கு தலைப்பாகவே நம்மை காக்கும் சண்முக கவசம்னு கொடுத்தாங்க. இன்னும் அவருடைய மாணவர் ஒருவருக்கு சொல்றாரு, அந்த நல்ல மாணவரே, நீங்க இந்த சண்முக கவசத்தை படித்தால் உனக்கு எல்லா தீங்கும் நீங்கி எல்லா நலமும் பெற்று வீடு வேறும் கிடைக்கும் என்று சொல்றாருன்னா, இந்த சண்முக கவசத்தினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சண்முக கவசம் 30 பாடல்களை கொண்டுள்ளது. அது 30 பாடல்கள்னு சொன்னா தமிழ்ல முதலெழுத்துக்கள் 30ன்னு சொல்லுவோம். அதாவது அகரத்திலிருந்து ஔகாரம் வரை இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. அது இக்கிலிருந்து இன்னு வரைக்கும் சொல்லுவோம். அது ககரம், கீழே கடைசியா நகரம். இப்படி 12 கூட்டல் 18 30. இந்த 30 எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்டு 30 பாடல்களை அருளி இருக்கிறார். அப்ப அகரத்திலிருந்து தொடங்கி நகரம் வரை 30 பாடல்களை அருளி இருக்கிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். இந்த பாடல்கள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, இவர் சின்ன வயசுல கந்த சஷ்டி கவசத்தை நாள்தோறும் பாராயணம் செய்தார்னு ஏற்கனவே சொன்னோம். பாலன் தேவராயன் பகர்ந்ததை. நமக்கு கந்த சஷ்டி கவசம் எல்லாம் நீங்க இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயமா மனப்பாடமா தெரியும். அந்த வகையில கந்த சஷ்டி கவசம் போல கவசத்துக்கு உரிய இலக்கணம் அனைத்தும் நிரம்ப பெற்றுள்ளது இந்த சண்முக கவசம். முக்கியமான ஒரு செய்தியை நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த சண்முக கவசத்தை நம்ம நாள்தோறும் பாராயணம் செய்யணும். அப்படி நாள்தோறும் பாராயணம் செய்யும் பொழுது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாள்தோறும் பாராயணம் செய்யும் பொழுது எவரோடும் பேசக்கூடாது. இன்றைக்கு செல்போன்ல நம்ம நிறைய செல்போனுக்கு ரொம்ப அடிமையாக தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா செல்போன் இல்லாம இருக்கவே முடியாது. நம்ம வீட்டுல எது இல்லாம கூட இருக்கலாம், இன்னைக்கு செல்போன் இல்லாம இருக்க முடியாது. இப்ப நம்ம வந்து சண்முக கவசத்துல அண்டமாய் அவனியாகி ஹலோ அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம முதல் பாடலை பாட தொடங்கினால் கடைசி 30வது பாடல் வரைக்கும் பாட வேண்டும். அப்ப நடுவில் எவரோடும் பேசக்கூடாது என்பது முக்கியமான ஒரு கட்டாயம். சரி, இந்த கவசம் பாடி எத்தனை பேர் பலனடைந்திருக்கிறாங்க இவங்களுக்கு? இந்த ஏன்னா பாம்பன் சுவாமிகளுக்கே காலில் அவருக்கு பலன் பெற்றிருக்கிறான்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 135 வருஷங்கள் கழித்து இத்தனை 135 ஆண்டுகள்ல எத்தனை பேர் பலனடைந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, அவர் ஒருத்தவர் தானா, இல்ல அவருடைய மாணவர்கள் தானா, அதற்கு பின்னாலே வந்த எத்தனை பேர் என்று ஒரு கேள்வியை கேட்டா,
இந்த சண்முக கவசம் பாடி பலன் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியாது, அவ்வளவு நீண்டு கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பேர் பலன் அடைந்திருக்கிறார்கள் இந்த சண்முக கவசத்தை பாராயணம் செய்து என்று சொன்னால் இந்த சண்முக கவசம் எவ்வளவு மேன்மையானது, எப்படி நம்மை காக்கக்கூடிய தன்மையுடையது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த சண்முக கவசத்தினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லிட்டா, இந்த 30 பாடலும் நம்ம இன்னைக்கு சொல்றோமோ இல்லையோ, நமக்கு நேரம் இருக்கிறதோ இல்லையோ, அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டால் நீங்க படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுவோம். அந்த ஆர்வத்தை தூண்டுவதுதான் இன்றைய பொழிவினுடைய முக்கிய நோக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இதுல நம்முடைய பாம்பன் சுவாமிகள் திருவான்மையூர்ல தான் கடைசியா அடைக்கலம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தோன்னா பாம்பன் அடிமைகள் என்று சொல்லுவாங்க. முருக பக்தர்கள் நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும் பாம்பன் சுவாமிகளுக்கு பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களை பாம்பன் அடிமை என்று இப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் பாம்பன் சுவாமிகளுக்கு தீவிர பக்தர்களாக இன்றளவும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த முக்தி அடைந்தனால ஒரு பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதாவது சுக்கில வைகாசி சுத்த அவிட்டமுரு தக்க அமரபக்க சஷ்டி நாள் மிக்கோன் குமர குருதாசன் கோதில் அருட்கோவான் அமலன் உரு கரந்தான் ஆங்கு. எங்க திருவான்மையூர்ல 30/5/1929 வருடம், அதாவது வியாழக்கிழமையில குருவாரத்துல திருவான்மையூரில் சமாதி அடைந்திருக்கிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் என்று சொல்லி, இந்த சண்முக கவசம் என்பது 30 பாடல்களை உடையதுன்னு பார்த்தோம். இது கந்த சஷ்டி கவசம் போன்ற அமைப்பு, அந்த கவசத்துக்குரிய இலக்கணம் உடையதுன்னு பார்த்தோம். இது எந்த யாப்பிலே அமைய பெற்றிருக்கிறதுன்னு கேட்டா, அருசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த யாப்பிலே இந்த 30 பாடல்களையும் அமைத்திருக்கிறாருன்னு சொன்னா, தமிழ் மீது எவ்வளவு தமிழ்ல எவ்வளவு தோய்வு உடையவராக இருந்திருக்கிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு நூலை நம்ம பார்த்தாலே மற்ற நூல்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம அப்படி யூகித்து அறியலாம் என்று சொல்லி, இப்ப நமக்கு 30 பாடல்கள் இருக்கிறது. இந்த 30 பாடல்கள்ல நமக்கு நேரத்துக்கு தகுந்தவாறு எத்தனை பாடல்களை சிந்திக்க முடியுமோ அத்தனை பாடல்களை நம்ம சிந்திக்க தொடங்குவோம். அந்த முதல் பாடலை சிந்திப்பதற்கு முன்பாக உங்க எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு. அத அறிமுகத்திலே சொன்னாங்க. அடியனை பத்தி சொல்லும் பொழுது, நம்ம சைவ சமய இதழ், மாத இதழ் என்று சொல்லக்கூடிய ஒளி என்று சொல்லக்கூடிய ஒரு மாத இதழினுடைய ஆசிரியராக அடியேன் இருக்கிறேன். உங்கள இந்த வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அன்பர்கள் நீங்க ஒளி இதழுக்கு உறுப்பினராக இருக்கக்கூடும். சில மற்ற அன்பர்கள் இந்த ஒளி இதழிற்கு உறுப்பினராகும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இதை பற்றிய உங்களுக்கு விவரம் வேண்டும் என்று சொன்னால் நீங்க பிரேமா அம்மாவை தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, அதனுடைய டீட்டெயில் என்னன்னு சொன்னா, ஆண்டுக்கு 250 ரூபாய் தான். நம்ம சைவ சமயத்தினுடைய அந்த திருவாசகத்துக்கு விளக்கம், பாடல் பெற்ற தலங்கள், பாடல் பெற்ற தலங்களுடைய விளக்கங்கள், இன்னும் கேட்ட நம்ம வேலுண்டு வினையில்லை என்று சொல்வதனால கந்த புராணத்தை பற்றிய செய்திகள் எல்லாம் அது மாதந்தோறும் வருகிறது. தாயமானவருடைய பாடல்கள், நிறைய செய்திகள் அதுல சைவ சமயத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் அதுல வெளிவருகிறது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு இதழ் வெளிவந்து நடத்தக்கூடியது என்பதெல்லாம் ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு செயலாக இருக்கிறது. ஆகையால நீங்க இந்த குழுமத்தில் உள்ள அன்பர்கள் எல்லாம் ஒளி இதழிற்கு உறுப்பினராகும்படி உங்களை தாழ்மையோடு அன்போடு வேண்டிக் கொண்டு நம்ம அந்த முதல் பாடலை சிந்திக்க தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்டமாய் அவனியாகி அரியொனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திந்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. இது முதல் பாடல். இது பாத்தீங்கன்னா நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய அந்த துணியில நம்ம இப்ப பாடியிருப்போம். நீங்க இன்னைக்கும் நம்ம யூடியூப்ல நீங்க போட்டீங்கன்னா, சண்முக கவசம் போட்டீங்கன்னா நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய அந்த பண்ண அமைப்புல இருக்கும். அதை கேட்டு கேட்டு பழகியதுனால அந்த பழக்கத்துல ஒரு பாடல் பாடி இருக்கிறோம். இப்ப அதனுடைய பொருள் நம்ம பார்க்க தொடங்குவோம். அண்டமாய் அவனியாகி என்று முதல்ல சொன்னார். அண்டமாய் அப்படின்னா விண்ணாகியும், அவனியாய் அப்படின்னா இந்த பூதம் என்று பூமி என்று சொல்லக்கூடிய இந்த பூமியாகியும், அப்ப ஆகாயமாகியும் இருக்கிறான், பூமியாகவும் இருக்கிறான்னு சொன்னா இந்த பஞ்சபூதங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளணும். அப்ப இந்த உலகம் முழுவதும் வீற்றிருக்கிறான். இறைவனை சொல்லும் பொழுது சிவபெருமான அட்டமூர்த்த வடிவினன்னு சொல்லுவாங்க.
அப்ப பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இறைவன் உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் முருகப்பெருமான் அப்படின்னு முதல்ல சொல்றார். அண்டமாய் அவனியாகி. அப்ப உலக வடிவினன், இத வேதத்துல என்ன சொல்லுவாங்க, விசுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக வடிவினன் என்பதை வேதத்துல என்ன சொல்லுவாங்க, விசுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உடனே சொன்னாங்க அண்டமாய் அவனியாகி என்று சொன்ன உடனே அடுத்தது உடனே சொல்றாரு பாருங்க நம்முடைய பாம்பன் சுவாமிகள், அரியோனா பொருளதாகின்னர். அரியோனா பொருளதாகி என்பதற்கு என்ன பொருள்னு கேட்டா, நம்ம சிவபுராணத்துல படிக்கிறோம் இல்லையா, சிவபுராணத்துல நம்ம என்ன படிக்கிறோம், மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. இதுதான் இங்க அரியோனா பொருளதாகி என்பது. இன்னும் நமக்கு எப்படி சொல்லலாம்னு கேட்டா, பெரிய புராணத்துல முதல் பாடல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இது எப்படி சொல்லலாம்னு கேட்டா, வாக்கு மனத்தால் அறிய இயலாத செம்பொருள் முருகப்பெருமான்னு சொல்றாரு. அப்ப வாக்கு மனம்னு சொன்னா முக்கரணங்களையும் எடுத்துக்கணும். வாக்கு, மனம், காயம் என்று சொல்லக்கூடிய உடம்பு. அப்ப மூன்றாலும் அறிய இயலாத பொருளாக விளங்குகிறான் முருகப்பெருமான். அப்ப உலக வடிவனாக இருக்கிறான். அப்ப உலகத்தை கடந்தும் இருக்கிறான் என்று எடுத்த உடனே சொல்றாரு பாருங்க. அப்ப அண்டமாய் அவனியாகி என்பது விசுவன், வேதத்தில் சொல்லப்பட்டது. வேதத்திலே விசுவன்னு சொல்லுவாங்க, விசுவாதீதன்னு சொல்லுவாங்க இந்த வேதம். அந்த விசுவன் என்பது அண்டமாய் அவனியாகி, விசுவாதீதன் என்பது அரியோனா பொருளதாகி என்பது. இப்ப அதை எப்படி சொல்லலாம், சைவ சித்தாந்த டேர்ம்ல சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னு கேட்டா, பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அறிய முடியாதவன் இறைவன். இததான் அரியோனா பொருளதாகின்னு பாம்பன் சுவாமிகள் சொல்றாரு. இப்ப சைவத்தை எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. அப்ப பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அறிய முடியாது என்பதுதான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சொன்னார். இன்னொரு தெய்வ சேக்கிழாரே சொல்லுவாரு, கற்பனை கடந்த சோதி அப்படி சொல்லுவார் இறைவனை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மேற்கோள். அது உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய சிவப்பிரகாசத்துல பாசமாம் ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் ஈசனை அறிய ஒண்ணா, அதுதான் இங்க அறியனா பொருளதாகின்றார். அது சகல ஆகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய சிவஞான சித்தியார்ல அருணந்தி சிவம் சொல்லுவாரு, பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த ஒரு சொற்றொடர் எங்கெல்லாம் ஏற்கனவே இருக்குதுன்னு பாருங்க. இப்ப நாம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம்னு கேட்டா, எல்லா அருளாளர்களும் தமக்கு முன்னுள்ள அருளாளர்களை அப்படியே எடுத்துக்கொண்டு உள்வாங்கி சொல்லுவாங்க. இப்ப எங்கேயுமே மாறுபட மாட்டாங்க. நம்முடைய சைவத்தினுடைய சிறப்பே அதுதான். எல்லா அருளாளர்களும் அந்த ஒத்த கருத்திலே நிற்பார்கள். எங்கேயுமே கருத்து மாறுபடாது. எங்கேயாவது கருத்து மாறுபட்டது என்று நீங்கள் நினைத்தால் தக்க ஆசிரியரை கொண்டு இந்த இடத்துல இப்படி ஏதோ கருத்து மாறுதே அப்படின்னு சொல்லி நீங்க கருத்து மாற்றத்தினுடைய அந்த உண்மையை தெரிந்து கொண்டு தெளிந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இப்ப பாருங்க, அடுத்தது அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி. அப்ப உலகத்துக்குள்ளே இருக்கிறான், உலகத்தை கடந்து இருக்கிறான். அப்ப எப்படி அவன் அகப்படுவானான்னு கேட்டா, யாருக்கு அகப்படுவான்னு கேட்டா, யார் உண்மை அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குருவாக இருப்பான் முருகப்பெருமான். அதுதான் தொண்டர்கள் குருவுமாகி அப்படின்னு. தொண்டர்கள் அப்படின்னா மெய்யடியார்கள்னு அர்த்தம். உண்மையான அடியார்களுக்கு சிறந்த குருவுமாக வருவான் முருகப்பெருமான். அதுல சொன்னார் பாருங்க, போற போக்குல அப்படியே ஒரு தமிழ் இலக்கணம் சொல்றாரு பாருங்க. தொண்டர்கள் குருவாகின்னு சொல்லல, தொண்டர்கள் குருவும் ஆகி அப்படின்னு ஒரு உண்மை சொன்னாரு. அந்த உண்மை உயர்வு சிறப்புண்மை அப்படின்னு தமிழ் இலக்கணத்தை சொல்லுவாங்க. குருவுக்கு சொன்னதுனால குருவும் ஆகி. யாருக்கு? தொண்டர்களுக்கு, மெய்யடியார்களுக்கு குருநாதராக முருகப்பெருமான் வருவான். கந்தர் அனுபூதியில நம்முடைய அருணகிரிநாதர் சொல்லுவார் இல்லையா, பிம்மான் முருகன் பிறவான் இரவான் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலனே அப்படின்னு சொல்லுவார். அவதான் உபதேசமாக தந்தார் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதரும் சொல்லுவார் முருகப்பெருமான். அதனால தொண்டர்களுக்கு குருநாதராக வருவான் முருகப்பெருமான். அந்த குரு அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளியை தரக்கூடியவன் குருநாதர். அப்படி முருகப்பெருமான் குருநாதராக வந்து நம்மளுடைய அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையாக இருளை நீக்கி நமக்கு ஒளியை ஏற்றுவான், இன்பத்தை தருவான், துன்பத்தை போக்கி இன்பத்தை தருவான் என்பது சுருக்கமான அதுதான் பொருள். தொண்டர்கள் குருவமாகி துகளறு தெய்வமாகி அப்படின்னு சொன்னார். இந்த துகள் அரு அப்படின்னா களங்கம் இல்லாதன்னு அர்த்தம். துகளறு தெய்வம்னா களங்கம் இல்லாத இறைவனாக விளங்குகிறான் முருகப்பெருமான். அதான் துகளறு தெய்வமாகி. அப்புறம் என் திசை போற்ற நின்ற அப்படின்னார். 8 திசை, 8 திசைகளில் உள்ள எல்லாரும் வாழ்த்தி வணங்கக்கூடிய வண்ணமாக, 8 திசைகளில் இருக்கக்கூடிய எல்லாருமே முருகப்பெருமானை வாழ்த்தி வணங்குகிறாங்க. ஆனா அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப வணங்குகிறாங்க.
அதுதான் குறிப்பு. எல்லாரும் வணங்குறாங்களா, ஒரே மாதிரி வணங்குறாங்களான்னு கேட்டா இல்ல, அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப வணங்குகிறார்கள் என்பது கருத்து. அப்ப என் திசை போற்ற நின்றனா அங்க விளங்கக்கூடிய என் அருள் ஈசனானன்னு சொன்னார். பெரும் கருணையாய் என்னை ஆண்டவன் அர்த்தம். ஈசன் அப்படின்னு சொன்னா ஆண்டவன், அப்புறம் ஐஸ்வர்யம் உடையவன் அர்த்தம். ஈசன் அப்படின்னா எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவன் அர்த்தம். அப்ப எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவன்னா என்ன பொருள்னு கேட்டா இம்மை மறுமை வீடு வேறு என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் தரக்கூடியவன் நம்முடைய முருகப்பெருமான். அதனால ஈசனான அப்படின்னார். என்னருள் பெரும் கருணையாய் என்னை ஆண்டவன், அதுதான் என்னருள் ஈசனான திண்திரள் சரவணத்தான் அப்படின்னு சொன்னார் பாருங்க. திண்திரள்னா பேராற்றல் உடைய சரவணத்தான் அப்படின்னாரு. சரவணத்தான சரவணபவன் முருகப்பெருமான். அது என்ன அந்த பேராற்றல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, திண்திரள் பேராற்றல்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நாம எல்லாம் எப்படி வரோம்னு கேட்டா கருவிலிருந்து வருகிறோம். முருகப்பெருமான் அப்படி இல்லை. சிவபெருமான் சொரூப நிலையிலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது அவனுடைய ஆற்றல்கள் இருக்கிறது. அந்த ஆற்றல்ல சிவபெருமானுடைய ஒரு கூறுதான் முருகப்பெருமான். இப்ப சிவபெருமான் வேறு முருகப்பெருமான் வேறு இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் இல்லையா முருகப்பெருமான். அது திருமூலர் கூட அழகா சொல்லுவார். அதாவது தந்தை தன் முன்னமே சண்முகன் தோன்றலால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொண்டீரே அப்படின்னு திருமூலர் பெருமான். அதுதான் இங்க சொல்றார். திண்திரள் அது சொரூபத்திலிருந்து வரும் தடத்த உருவில் தாங்கி அண்டங்களை தாங்கும் தன்மை உடையவன். அதனால திண்திரள் சரவணத்தானம். இதெல்லாம் அந்த திரு சிவக்கூறு தான் முருகப்பெருமான் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இப்ப சிவபெருமான் தான் முருகப்பெருமான். அந்த திண்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க அப்படின்னா, தினமும்னா நாள்தோறும், ஒவ்வொரு நாளும் என்னுடைய தலையை காப்பாயாக. என்கிட்ட என்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம் சொல்லுவாங்க. அதுல இன்னொரு குறிப்பு என்னன்னா 6 முகன் அவன். அப்ப 6 தலை இருக்கும் முருகப்பெருமானுக்கு. 6 தலை இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எனக்கு இருக்கு ஒரு தலையை காக்கக்கூடியவனாக விளங்கட்டும் அப்படின்னு வேண்டுகிறார். 6 தலை இருக்குது அவனுக்கு, ஒரு தலை தானே எனக்கு இருக்குது, இந்த ஒரு தலையை காப்பதாக என்று அந்த முதல் பாடல்ல சொல்றாரு. அந்த சரவண பவன் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்துல சரவணத்தான் சொன்னார்களே இந்த பாடல்ல. சரவணத்தான் என்பதுல ச ர வ ந அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, சா என்று சொன்னால் மங்களம் என்பது பொருள். ரா என்று சொன்னால் ஈகை, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவன், எல்லா ஆன்மாக்களுக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவன், அதுதான் ஈகை என்பது. வா என்பது அறக்கருணையை குறிக்கும். நா அந்த 3 சொல்லினா அது டன்னகரம் சொல்லுவாங்க. நம்ம சிவாய நம அதுல இருக்கக்கூடிய அந்த நா என்பது நடி என்பது திரோதான சக்தி. திரோதான சக்தினா மறைப்பாற்றல் எப்போதுமே மரக்கருணை செய்யும். அதே போல இந்த நா என்பது மரக்கருணையை குறிக்கும். சா என்பது மங்களமும், ரா என்பது ஈகையையும், வா என்பது அறக்கருணையையும், நா என்பது மரக்கருணையையும் குறிக்கும். இப்படி இந்த 4லிருந்து உதயம் செய்யக்கூடிய நம்மவன் தான் சரவணத்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொன்னாரு. நம்முடைய அப்பர் சுவாமிகள் அந்த திரு அங்கமாலையும் ஒரு பதிகம் பாடியிருப்பார். அதுல முதல் பாடலே என்ன சொல்ற, முதல் பாட்டுல தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே வழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய்னர். அதே போல முதல்ல இங்கேயும் சிரசை காக்க என்று அப்பர் பெருமானுடைய அந்த ஸ்டைல்ல நம்முடைய பாம்பன் சுவாமிகள் முதல் பாடல்ல என்னுடைய சிரசை காக்க என்று வேண்டுகிறார். அது எப்படின்னா, அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என்ற மணிவாசகனுடைய அந்த பாணியில தான் இங்க பாடியிருக்கிறார். என்னுடைய சிரசை யார் காக்கணும், முருகப்பெருமானுடைய அருளால தான் காக்க வேண்டும் அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னு கேட்டா இதுல இருந்து என்ன தொடங்குவார், இந்த பாடல்ல இருந்து நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லுவார். ஒவ்வொரு பாட்டை சொல்லுவாரு. நம்முடைய புறக்கரணங்கள், அகக்கரணங்கள், அந்த கரணங்கள் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் காக்கன்னு சொல்லுவாரு. நமக்கு வெளியில வரக்கூடிய அந்த துன்பங்களையும் இந்த 30 பாடல்கள்ல சொல்லுவாரு. அப்புறம் அந்த காலத்தை பற்றி எல்லாம் சொல்லுவாரு. இதெல்லாம் சொல்லும் போது இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஒவ்வொரு பாடலை சிந்திக்கும் பொழுதும். ஏன்னு கேட்டா இந்த உடம்பை நாம் காத்தால்தான் நாம் இறைவனுடைய திருவடியை நன்றாக அடைய முடியும். உடம்பினால் பெற்ற பயனெல்லாம் திடம்பட ஈசனை தேடுன்னு அவ்வை பாட்டி சொன்னாங்க. நம்முடைய திருமூலர் பெருமான் சொன்னாரு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் பெருமான் சொல்றாரு இல்லையா. அதனால உடம்பை நம்ம சரியா பாதுகாக்கணும்னு சொன்னா எதுக்காக,
முருகப்பெருமானுடைய திருவடியை, இப்ப இறைவனுடைய திருவடியை நாம் அடைய வேண்டும், நம்ம வீடு பேறு பெற வேண்டும், நாம் இன்பத்தை பெற வேண்டும், துன்பமே இல்லாத இன்பம் நமக்கு வேண்டுமா? அப்ப இறைவனுடைய திருவடி தான். அந்த இறைவனுடைய திருவடியை நாம் பெறுவதற்கு இந்த உடல் நல்ல நிலையில இருக்கும் பொழுதே நாம் அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்து விட வேண்டும். அதனால்தான் உடம்பினால் பெற்ற பயன் எல்லாம் திடம்பட ஈசனை தேடு அப்படின்னு அவை பாட்டி சொன்னாங்க இல்லையா? அதனால இந்த உடம்பு நன்றாக இருக்கும் பொழுதே நாம் இந்த நூல்களை எல்லாம் நன்றாக கற்று இறைவனுடைய திருவடியை பெற்று துன்பம் நீங்கி துன்பமே இல்லாத இன்பத்தை பெற வேண்டுமாய் நம்ம அனைவரும் நம்ம விண்ணப்பம் செய்து கொண்டு இப்ப நம்ம இந்த 2வது பாடலை நம்ம சிந்திக்க தொடங்குவோம். சண்முக கவசத்துல 2வது பாடல். நீங்க சண்முக கவசம் அந்த பாடல் வைத்துக் கொண்டா நீங்க பார்த்தீங்கன்னா அங்க பொருள் உங்களுக்கு விளங்கும், பார்த்து கொள்ளுங்க. 2வது பாடல். ஆதியாம் கைலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவிழ் கடப்பம் தாரான் தானிரு நுதலை காக்க சோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க. அது முதல்ல சொன்னாரு பாருங்க, ஆதியாம் கைலை செல்வன். யார் கைலை செல்வன்? ஆதியாம்னா தெய்வத்தின் முதன்மையாக விளங்கக்கூடியவன் கைலை செல்வன், திருக்கைலை திருவாளன் அர்த்தம். திருக்கைலை திருவாளன் யாருன்னு கேட்டா முருகப்பெருமான் தான். அப்ப திருக்கையில யார் இருக்கிறா? சிவபெருமான் இருக்கிறாரு. திருக்கையிலை செல்வன் முருகப்பெருமான பாம்பன் சுவாமிகள் சொல்றாருன்னா முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்ப சிவனே முருகப்பெருமான் என்றுதான் அவர் வணங்கி இருக்கிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். அந்த தன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். அபர சுப்பிரமணியர்னு ஒரு நிலையெல்லாம் இருக்குது, இது நீங்க சித்தாந்தம் படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். இப்ப இங்க சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகள் கூட சொல்லக்கூடிய அந்த முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானதான் இங்க சொல்றார். அப்ப ஆதியாம் கைலை செல்வன் அணி நெற்றி அப்படின்னு. அணி நெற்றினா அழகிய நெற்றி, அணினா அழகு, அணி நெற்றி. எப்பொழுதுமே நெற்றிக்கு அழகு எதுன்னு கேட்டா ஏதாவது பவுடர் அடிக்கிறதா இல்ல மேக்கப் போடுறதுன்னு கேட்டா திருநீர் அணிதல் தான் நெற்றிக்கு அழகு. அதனாலதான் அணி நெற்றின்னு சொன்னார். நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு அவை பாட்டி சொன்னாங்க. இன்னும் சொல்லணும்னு கேட்டா இந்த விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. பூதினா செல்வம், வீணா மேலான செல்வம்னு அர்த்தம். அப்ப விபூதி அப்படின்னா மேலான செல்வம், இதுக்கு மேல வேற ஒரு செல்வமே இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த திருநீர் அணிந்தால் நமக்கு உண்மையிலேயே ஆகாமிய வினை தாக்காது. அப்ப நாம ஏதாவது செஞ்சோம்னா முருகப்பெருமான் திருநீரோ நம்ம கவசம் போல காக்கும். இன்னொன்னு குறிப்பு, இந்த சண்முக கவசத்துல நமக்கு சொல்றாங்க, நமக்கு ஏதாவது இந்த செய்வினை அல்லது வேற ஏதாவது இந்த ஏவல் ஏதாவது இருந்தால் இந்த திருநீர் நம்மை காக்கும். அது எதுவும் நம்மை அணுகாதவாறு காக்கும். அதுதான் திருநீர் தான் நமக்கு காப்பு. அதுதான் ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று பதிகம்னே சொன்னார். இப்ப ஒரு பதிகமே பாடி இருக்கிறார் இல்லையா? இப்ப எவ்வளவு மேன்மையானது திருநீர் நம்ம நினைச்சு பார்க்கணும். அத விபூதி என்பதை என்ன எப்படி சொல்றாங்க பாருங்க. வி என்றால் மேல், பூ என்று சொன்னால் நிலம், பூமி தான் பூ. தி அப்படின்னு சொன்னா ஒளி. அப்ப அந்த விபூதி அப்படின்றத அப்படியும் அதை பிரிக்கலாம். நம்முடைய தர்மயாதின குரு முதல்வர் யாருன்னு கேட்டா குருஞான சம்பந்தர். அந்த குருஞான சம்பந்தர் சிவபோக சாரம்னு ஒரு நூல் செஞ்சிருக்கிறாரு. அது ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லணும் அவர் செஞ்ச நூல்ல. அதுல ஒரு பாடல் சொல்லுவார், நீதி இல்லா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியிலார் செய்தவமும் கற்பிலரும், அப்படி போய்கொண்டே போகும் அந்த பட்டியல். கடைசியில் சொல்லிட்டு வர சுத்த விழல்னு வரும். நெற்றியிலே பூதியிலார் செய்தவமும் சுத்த விழல். ஒருத்தவங்க என்னதான் ஒரு தவம் செய்திருக்கிறாங்க, ஒரு ரொம்ப இருக்கிறாங்கன்னு சொன்னா நெத்தியில விபூதி இல்லாம திருநீர் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த தவமும் வேஸ்ட்ன்ட்டு சுத்த விழல்னாரு, வீண் அப்படின்னாரு. அப்ப இந்த திருநீர் எவ்வளவு முக்கியம். அப்ப நெற்றிக்கு அழகே திருநீர் தான். அப்ப நாம நம்முடைய இல்லங்கள்ல இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைக்கோ அல்லது பேர குழந்தைகளுக்கோ நம்ம இப்பொழுதிலிருந்தே அந்த திருநீரை கவசமாக வைத்து சொல்லி 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 வளர்க்க வேண்டும். அதுதான் நாளைய சமுதாயமும் நன்றாக இருக்கும், அவர்களும் அவருடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். அதனால அந்த திருநீற்றினுடைய மேன்மையை நாம சொல்லி நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. சரி, இப்ப அடுத்தது வந்துருங்க. ஆதியாம் கைலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்கனர், அந்த அழகிய நெற்றியை காப்பதாக அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னார். முதல்ல தலை சொன்னாரு, இந்த பாட்டுல முதல்ல நெற்றி சொன்னாரு, அப்புறம்
தாதவிழ் கடப்பம் தாரான் தான் இரு நுதலை காக்க அப்படின்னாரு. தாதுனா மகரந்தம்னு அர்த்தம். தாது அவிழ் அப்படின்னா மகரந்தம் மலரக்கூடிய, கடப்பம்னா கடப்பம் மலர், கடப்பம்பூ. தார்னா மாலை, தாரான்னா மாலையை அணிந்தவன் அர்த்தம். தார்னா மாலை, தாரான் அப்படின்னா மாலையை அணிந்தவன். அப்ப கோபம் அப்படின்னா அது ஒரு குணம். கோபக்காரன்னா கோபத்தை உடையவன் சொல்றோம். அது மாதிரி தார் அப்படின்னா மாலை, மாலையை அணிந்தவனுக்கு பேரு தாரான் அப்படின்னு சொல்லி சொன்னார். தாழ்தவிழ் கடப்பம் தாரான் தான் இரு நுதலை காக்க. யார சொல்றாருன்னா முருகப்பெருமான் தான் சொல்றாரு தாதவிழ் கடப்பம் தாரான்னு. இது வேற எங்க சொல்றாருன்னு கேட்டா திருமுருகாற்றுப்படையில நம்முடைய நக்கீரர் பெருமான் இந்த கடப்ப மாலையை சொல்றாரு பாருங்க. உருள் பூந்தன் தார் புரளும் மார்பினன். உருள் பூ தன் தார், இந்த கடப்ப மாலை தான் அங்கேயும் சொல்றாரு, அவரும் சொல்றாரு. அப்ப அந்த அணிந்த முருகப்பெருமான், அந்த தான் என்பது பொருள் இல்ல, அது அசைன்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்துல. தாதவிழ் கடப்பம் தாரான், தான் அப்படின்னா அசை. இரு நுதலை காக்க. இரு நுதல்னா இரு புருவங்களையும் காப்பதாக அப்படின்னு. தலையை சொன்னாரு, நெற்றி சொன்னாரு, இப்ப இரு புருவங்களை காக்க சொல்லி சொல்றாரு. அடுத்தது பாருங்க. சோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க அப்படின்னாரு. அதாவது சோதி அப்படின்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா வடமொழியில மகா தேஜோ மண்டல வடிவம், அதான் தேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த தேஜஸ் தான் அப்படி இருக்குது. அந்த சோதியாம் தணிகை ஈசன், தணிகையிலே இருக்கக்கூடிய ஈசன். ஈசன்னா அவன் எல்லா ஐஸ்வர்யம் உடையவன், அவனை தற்பரன் அப்படின்லாம் சொல்லலாம். இப்படி பல பேர் சொல்லலாம். ஈசன் துரிசி இல்லா அப்படின்னா, துரிசினா களங்கம் குற்றம் அப்படி ஏதாவது அவனுக்கு இருக்குதான்னு கேட்டா இல்ல. அதனால இறைவனுடைய எண் குணத்துல இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன்னு சொல்லுவாங்க. அப்படி துரிசிலா, அப்படி துரிசிலா அதுல எப்படின்னா அத இறைவனை சொல்லுவாங்க. இங்க சொன்னாரு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சொல்லாட்சி, இது கவனிக்கணும். சோதியாம் தணிகை ஈசன் முருகப்பெருமான் விழியை காக்கன்னு சொல்லல, அந்த விழிக்கு ஒரு அடைமொழி கொடுத்தாரு. என்னன்னா துரிசி இலா விழின்னாரு. துரிசுனா குற்றங்கள் களங்கம் இல்லான்னா என்ன அர்த்தம்னு கேட்டா இல்லாத விழின்னு அர்த்தம் இல்லை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது எங்க பார்க்கலான்னு கேட்டா நம்முடைய திருத்தொண்ட தொகையை பத்தி சொல்லும்போது தெய்வ சேக்கிழார் சொல்லுவாரு தீதிலா திருத்தொண்ட தொகைன்னு சொல்லுவார். அந்த தீதிலா திருத்தொண்ட தொகைன்னா என்ன அர்த்தம் கேட்டா தீது இல்லாத திருத்தொண்ட தொகைன்னு அது பொருள் செய்ய மாட்டாரு நம்முடைய சிவகவிமணி ஐயா. தீதை இல்லையாக செய்யக்கூடிய திருத்தொண்ட தொகை. அதே போல நம்முடைய இதுக்கு முன்னோடி யாருன்னு கேட்டா நம்முடைய சிவஞான முனிவர் தான். அந்த சிவஞான முனிவர் எங்க சொல்லுவார்னு கேட்டா நம்முடைய சிவஞான போதத்தினுடைய காப்பு இருக்குது இல்லையா, கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. அதுல கல்லால் நிழல் மலைவு இல்லார், மலைவில்லார்னு ஒரு பொருள், மலைவு இல்லார்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா. மலையை வில்லாக ஏந்தியவன் ஒரு பொருள் இருந்துட்டு போட்டோம். அது சிவஞான முனிவரே 2 உரை சொல்லுவார். மலைவு இல்லார், மலைவு இல்லார்னா மலைவு இல்லாதவர்னு இல்ல, மலைவை இல்லையாக செய்பவர்னு அங்க சிவஞான முனிவர் செஞ்ச உரையை கொண்டுதான் தீதிலா திருத்தொண்ட தொகை என்பதற்கு சிவகவிமணி ஐயா தீமையை இல்லையாக செய்யும் திருத்தொண்ட தொகைன்னு சொல்லுவார். அதே போல இங்க என்ன எடுத்துக்கணும்னா துரிசி இல்லா விழி அப்படின்னா துரிசை இல்லையாக செய்யும் விழி. அப்ப களங்கம் விளையாதபடி விழியை காப்பதாக என்று அர்த்தம். சிவஞான முனிவரை பத்தி சொல்றதுனால உங்களுக்கு இன்னொரு அறிவிப்பு உங்களுக்கு கூடுதலா சொல்லிடுறேன், வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க வந்து கலந்துங்க. சிவஞான முனிவர் நம்முடைய சைவத்தின் குலதெய்வம் என்று அழைக்கப்படக்கூடியவர். சிவஞான முனிவர் சைவத்தின் குலதெய்வம்னு சொன்னா சிவஞான முனிவர் தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 28 நூல்கள் செஞ்சிருக்கிறாரு. அவர் மூல நூலும் செஞ்சிருக்கிறார், உரை நூலும் செஞ்சிருக்கிறார். அவர் உரை செய்யலைன்னா நம்முடைய சித்தாந்தத்துக்கு நம்ம பொருள் காண முடியுமா என்று கேட்டால் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அருளாளர். அவரை பற்றிய ஒரு கருத்தரங்கம் இப்ப இந்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. அது திருவண்ணாமலைக்கு அருகிலே செங்கம் என்ற பகுதியில அந்த செங்கம் சிவனுடையார் திருக்கூட்டம் சார்பில் நடைபெற இருக்கிறது. அதுல அந்த சிவஞான முனிவரனுடைய மூல நூல் பத்தி ஐயா அன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய கோவை சிவசண்முகம் ஐயா பேசுறாங்க. சிவஞான முனிவருடைய உரை நூல் திறத்தை பற்றி அடியேன் பேசுகிறேன். 29ஆம் தேதி அதனுடைய அறிவிப்பு உங்களுக்கு அம்மாவிடம் நம்முடைய பிரேமா அம்மையாரிடம் பகிர்கிறோம். வாய்ப்புள்ள அன்பர்கள் அதுல கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்ப அந்த விழியை காக்கன்னு சொன்னார் இல்லையா, நம்முடைய அப்பர் பெருமானும் திருஅங்கமாலையில உடனே பாருங்க, கண்கால் காண்பீன்களோ
அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதே போல இங்க விழி சொல்லிட்டாரு பாருங்க. இங்கேயும் விழியை சொல்லிட்டாரு. சோதியாம் தணிகை ஈசன் துரிசு இல்லாதபடி அப்படின்னு அர்த்தம், களங்கம் விளையாதபடி விழியை காக்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க. நாசினா மூக்கு. மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரலாய். அப்பர் சுவாமிகள் அங்க சொன்னதை இங்க பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கிறார். நாதனாம் அப்படின்னா ரொம்ப அருள் தலைவனாக விளங்கக்கூடியவன். கார்த்திகேயன் அப்படின்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்க பெற்றதுனால அவனுக்கு கார்த்திகேயன் பேரு முருகப்பெருமானுக்கு. நாசினா மூக்கு. என் நாசியை நயந்து காக்க அப்படின்னாரு. நயந்து காக்கணும் முருகப்பெருமானே பரிவுடன் கருணையோடு காப்பதாக அப்படி வேண்டுகிறார். இது இந்த இரண்டாவது பாடல். அடுத்தது மூன்றாவது பாடலுக்கு போகும் பாருங்க. மூன்றாவது பாடல். இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல் குமரன் காக்க துரிசரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க. இது மூன்றாவது பாடல். முதல்ல அடுத்தது செவிகால் கேண்மின்களோ அப்படின்னு அப்பர் சுவாமி பாடுறாரு இல்லையா, அதே போல இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க. இதுல பாருங்க, இந்த செவ்வேல் என்ற ஒரு வார்த்தையை பாருங்க எப்படி பயன்படுத்திருக்கிறாங்க பாருங்க அப்படி பாம்பன் சுவாமிகள். இரு செவிகள்னா ரெண்டு காது, நமக்கு தெரியும், ரெண்டு காது வச்சாரு சாமி. இதுல செவ்வேல் அப்படின்றதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, முத்தியை நமக்கு அளிக்கக்கூடிய, அதாவது என்னதுன்னா முத்தியில் விருப்பத்தை உண்டாக்கக்கூடிய முதல்வன் என்பதற்கு, அது செவ்வேல் என்பதற்கு இதான் பொருள். முத்தியில் விருப்பத்தை உண்டாக்கக்கூடிய முதல்வன், இது செவ்வேல். ஏன் வேல்னு சொன்னாலே முருகப்பெருமானதுன்னு குறிக்கும், ஏன் செவ்வேல்னு சொன்னாருன்னு கேட்டா, இதுல உங்கள பலருக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு வேல் இருக்காரு, அவர் யாருன்னு கேட்டா கருவேல். அந்த கருவேல் என்பவர் யாருன்னு கேட்டா மன்மதன், காமன். அது ரெண்டுத்தையும் பிரிக்கணும். அந்த ரெண்டு பேருக்கு உள்ள பயங்கர ஒரு ஏணி வச்சா கூட எட்டாத ஒரு வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கணும். கருவேல் அப்படின்னா ஒரு மன்மதன், செவ்வேல் அப்படின்னா முருகப்பெருமான். இந்த கருவேல் அவருடைய தந்தை இருக்காரு இல்லையா, யாரு, திருமால். அவருடைய தொப்புள் குடியிலிருந்து வந்தவர் இல்லையா. திருமாலும் கரிய நிறம், அதனால அந்த கருவேலாக விளங்கக்கூடிய மன்மதனும் கரிய நிறம். செவ்வேல் இருக்காரு இல்லையா, செவ்வேலோட அப்பா யாரு, செம்மேனி அம்மான், செக்க சிவந்தவர் இல்லையா, செம்மேனியம். அவங்க அப்பா சிவந்தவர், அதனால முருகப்பெருமான மகனும் சிவந்தவர். இந்த ஒற்றுமையை நம்ம பார்க்கணும். இன்னும் அதை எப்படி பார்க்கலாம்னு கேட்டா, மன்மதனுக்கு அனங்கன்னு ஒரு பேரு. அனங்கன் அப்படின்னா உடம்பு இல்லாதவன் அர்த்தம். உடம்பு இல்லாதவன்னா என்ன பொருள்னு கேட்டா, உடலை உண்டாக்கும் ஆற்றல் அவனுடைய தந்தைக்கு இல்லை. இப்ப அவரு, அதாவது பிரம்மா தான் தொப்புள் குடியில வந்திருப்பாரு. இப்ப இந்த கருவேல் மன்மதன் இருக்காரு இல்லையா, மன்மதனுடைய தந்தைக்கு, யாருக்கு, திருமாலுக்கு, திருமாலாகிய அந்த காத்தல் கடவுள் செய்யறாரு இல்லையா, காத்தல் கடவுள் தான். ஆனா அவருக்கு படைக்கக்கூடிய தன்மை இருக்குதான்னு கேட்டா இல்லை. அந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அனங்கன்னு ஏன் பேர் அவருக்குன்னு கேட்டா, உடல் உண்டாக்கும் ஆற்றல் அவருடைய தந்தைக்கு இல்லை, மன்மதனுடைய தந்தைக்கு இல்ல. இப்ப செவ்வேல் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய தந்தை இருக்காரு இல்லையா, அவர் எல்லாம் வல்ல ஆற்றல் உடையவர், நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவிப்பார், எல்லாம் வல்ல ஆற்றல் உடையவர். அப்புறம் இன்னும் என்ன வேறுபாடு பார்க்கலாம் பாருங்க. மன்மதன் இந்த, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நம்ம என்ன ரெண்டு நிலை சொல்லுவோம், ஒண்ணு பெத்த நிலை, இன்னொன்னு முத்தி நிலைன்னு சொல்லுவோம். இந்த பெத்த நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு இச்சையை உண்டாக்கக்கூடியவன் இந்த கருவேல். முத்தி நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு இச்சையை உண்டாக்கக்கூடியவன் நம்முடைய முருகப்பெருமானாக விளங்கக்கூடிய செவ்வேல். இன்னும் கேட்டா, இன்னும் அதை விளக்கமா சொல்லணும்னு கேட்டா, பெத்த நிலையில மயக்கமா பெண்கள் இடத்துல இச்சையை உண்டாக்குவான் மன்மதன். முத்தி நிலையில திருவருள் சக்தியாக இருக்கக்கூடிய அம்மையோடு அந்த இணையக்கூடிய அந்த இச்சையை உண்டாக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அப்ப சிவத்தோடு சேர்த்து வைக்கக்கூடியவன் சக்தி தான். இப்ப சக்தியோடு இச்சையை உருவாக்கக்கூடியவன்னா, முத்தியில் நமக்கு ஒரு விருப்பத்தை உண்டாக்கக்கூடியவன் அந்த செவ்வேலுக்கு ஒரு காரணம் சொன்னோம் இல்லையா, அது இங்க வந்து நிற்கும். இப்ப செவ்வேல் என்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, முத்தியில் விருப்பளிக்கும் முதல்வன். அந்த கருத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க. இயல்புடன் காக்க அப்படின்னு சொல்ல, இயற்கை நியதியின்படி காக்க. அப்ப இந்த காது கொஞ்சம் வயதானா கேட்காது.
இந்த காதினுடைய அந்த ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் சொல்லுவாங்க 20 to 20 கிலோ ஹெட்ஸ். இதுதான் அதனுடைய ரேஞ்ச். அதுக்கு அது 20 ஹெட்ஸுக்கு கீழே இருந்தாலும் கேட்காது, 20 கிலோ ஹெட்ஸுக்கு மேல இருந்தாலும் கேட்காது. அந்த தன்மை தான், அதான் இயல்புடன் காக்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் வாயை முருகவேல் காக்க அப்படின்னாரு. வாயினை, அப்ப வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாயின்னு அப்பர் பெருமான் சொன்னதுதான் இங்க வாயை முருகவேல் காக்க அப்படின்னாரு. முருகவேல் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, பேரின்ப வேட்கை பிறப்பிக்கும் பெருமான்னு அர்த்தம். முருகவேல் என்பதற்கு என்ன பொருள்னு கேட்டா, பேரின்பத்தில் வேட்கையை உண்டாக்குவிக்குவன். அப்ப அங்க செவ்வேல் என்பதும் முருகவேல் என்பதும் ஒண்ணுதான். அதே போல அந்த மன்மதனை சொல்லும் போது, மன்மதனோட அப்பா இருக்காரு இல்லையா, அவனுக்கு பேரு மாயோன்னு பேரு. அப்ப மாயையில் தோய்ந்தவன் அர்த்தம். செவ்வேலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அப்பா பேர் மாயாதீதன்னு பேர், மாயை கடந்தவன் பேர். அப்ப அந்த கருவேல் அப்பா பேரு மாயோன், மாயைக்கு உட்பட்டவன். செவ்வேலாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அப்பா பேரு மாயை கடந்தவன், மாயாதீதன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் பல் முழுதும் நல் குமரன் காக்க அப்படின்னாரு. நாக்கு பல்லு ரெண்டையும், பல்லு பொதுவா 32 பல்லுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் குறைச்சலா கூட இருக்கலாம் சில பேருக்கு. அந்த நாவையும் பற்கள் அனைத்தையும் முழுதும் நல் குமரன் காக்க அப்படின்னு சொன்னார். என்னன்னா, இப்ப நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம், நம்ம சாப்பிடுவோம். இப்ப சாப்பிடும் போதோ பேசும்போதோ நம்மளுடைய நாக்க நாமே கடித்துக் கொள்வோம். திடீர்னு நமக்கே நாம கடித்துக் கொள்வோம். இப்படிலாம் நடக்கும். இப்படிலாம் எதுவுமே இல்லாம பேசும்போது பேச்சு குழறக்கூடும். பல் போச்சுன்னா சொல் போச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நிறைய செய்திகள் இருக்குது. இன்னும் அதனாலதான் நாக்கை காக்கன்னு சொல்றது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றவர்ல, நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, சொல்லும் நான் நமச்சிவாயவே. அதனால நாவால் நம்ம இறை மந்திரத்தை தான் ஓத வேண்டும் என்பது அதுல உள்ள உட்கருத்து. அதான் பல்லு இருந்தாதான் பேச முடியும், இல்லைன்னா ரொம்ப சிரமம். பல் இரண்டையும் நல் குமரன் காக்க. நல் குமரன்னா நலம் சிறந்த குமரன் காப்பதாகன்னு பொருள். இன்னும் அது எப்படின்னா, மாறன் அப்படின்னா அவன் யாருன்னு கேட்டா தெரியும். இவன் குமாரன். அங்க எப்படி கருவேல் செவ்வேல் பார்த்தோமோ அதே போல மாறன், இவன் குமாரன். பாருங்க, அதாவது காமத்தை பற்ற வைப்பவன் மாறன், காமத்தை மாற்றுபவன் குமாரன் என்று சொல்லக்கூடிய. அதனால்தான் நல் குமரன் சொன்னார். அது குமரன் ரெண்டு சொல்லலாம். இன்னும் கேட்டா குமாரன் என்பதற்கு என்ன பொருள் கேட்டா, மரணத்தை தவிர்ப்பவன் அர்த்தம். குமாரன் அப்படின்னா மரணத்தை தவிர்ப்பவன் என்பது அதுக்கு பொருள். அதனாலதான் அந்த நல் குமரன் காக்க என்று ஒரு அடைமொழி கொடுத்தார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். அடுத்தது, துரிசரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க. கன்னங்கள்னர் கதுப்பு அப்படின்னா கன்னங்கள், அதுவும் களங்கமற்ற கன்னங்களை யானை துண்டனார்னர். யானை துண்டனார்னா துதிக்கையை உடைய யானை முக வடிவாக இருக்கக்கூடிய கணபதியினுடைய தம்பி, அதுதான் யானை துண்டனார் துணைவன் காக்க. கணபதியினுடைய தம்பி கன்னத்தை காக்க அப்படின்னாரு. அப்புறம் திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க அப்படின்னாரு. திருவுடன்னா பெருமிதம் விளங்க, பிடரினா புறம் கழுத்துன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம். அதாவது இன்னும் கேட்டா தலைக்கு பீடமே இதுதான், இந்த பின்னங்கழுத்து தான். இன்னும் நம்ம எங்கேயாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா பின்பக்கம் அடிபடாம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். தலையில பின்பக்கம் அடிபட்டுச்சு சொல்லுவோம் இல்லையா, அந்த புறங்கழுத்துல அடிபட்டா ரொம்ப டேஞ்சர். அது அழகா எவ்வளவு சொல்றாரு பாருங்க நம்முடைய பாம்பன் சுவாமிகள். திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க. இது வரைக்கும் நிறைய உறுப்புகள்லாம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா முகத்துல, அது ரொம்ப முக்கியமானது பிடரி. அதனால திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க. இங்க சிவசுப்பிரமணியன் சொல்லும் போதுதான் அபர சுப்பிரமணியர்கள் கூட இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி சொன்னோம். அதுதான் அந்த கருத்து. இப்போ ஒரு 3 பாடல் பார்த்தோம். கிட்டத்தட்ட நேரம் நெருங்கினதுனால இப்ப நேரா நம்ம 28வது பாடலுக்கு போகும். 28வது கடைசி ஒரு 3 பாடல் பார்ப்போம். அது பாருங்க, இது காலத்தை பத்தி சொல்றாரு. நிறைய சொல்லிக்கொண்டே வந்தாரு. அப்ப உயிரெழுத்துக்கள் முடிஞ்சிருக்கும். இப்ப நீங்க கவனிச்சிருக்கலாம். அது 2-3 கூட நீங்க எடுத்துக்கலாம் ஐயா. நீங்க பொறுமையாவே எடுங்க, எல்லாருக்கும் உபயோகமாவே இருக்குது. அடியனோட வேண்டுகோள். இல்லம்மா, இப்ப நம்ம இன்னும் கடைசியா ஒரு 3 பாடல் இருக்குது. இப்ப இதுவும் போனா அதுவும் ஒன்னும் போய்கொண்டே இருக்கும். அதனால முதல் 3 பாடல் கடைசி 3 பாடல் நம்ம எடுத்துப்போம் ஐயா. தொடர்ச்சியா எடுத்துட்டீங்கன்னா
இன்னொரு அமர்வுல மீதி தொடர்ந்துக்கலாங்க ஐயா. அதுதாங்க பாருங்கய்யா. 2-3 அமர்வுகளை வேணாலும் நடத்தலாங்க. 2-3 அமர்வு வந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்க அப்படியே தொடர்ச்சி எடுத்தீங்கன்னா எங்களுக்கும் இது நல்லா புரிஞ்சுக்கிறதுக்குதா இருக்கு. அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் அப்படி நீங்க தொடர்ச்சியா வேணாலும் இது வரிசையை எடுத்துட்டு வரலாங்கல்லங்க ஐயா. சரிங்கம்மா, பார்ப்போம். இப்போ ஒரு 3 பாடல் சொல்லியிருக்கிறோம். நம்ம அதுக்கு தகுந்தவாறு நம்ம ஏன்னா ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் அப்படியே சரி இப்போ ஒரு 12வது பாடல் வேணா பார்க்கலாம். 4வது பாடலை நான் அப்படியே பார்க்கல, அதுக்காக பார்த்தேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தா அதை செஞ்சிருக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க வரைக்கும் பார்க்க இப்போ 3 பாடல் தொடர்ந்து பார்த்துருக்குறோம். இப்போ வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த பாடலை பார்ப்போம். இப்போ ஒரு 12வது பாடல் தான் நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கிறேன். நான் அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு தான் 28க்கு போனேன். சரி, பார்க்கலாம். இங்க பாருங்க, 12வது பாடல் பார்ப்போம். நம்ம வேணா அடுத்த அமர்வில் 4வது பாடல் 5வது பாடலை வேணா பார்ப்போம். 4வது பாடல் பார்க்கணும்னா கூட பார்க்கலாம். சரி, பார்ப்போம். சரி, ஓகே. சரி, 4வது பாடல். இப்ப உங்களுக்கு 8:15 வரைக்கும் பார்க்கணுமா? சொல்லுவோமா? ஆமாங்கய்யா, 8:15 வரைக்கும் நீங்க கொண்டு போனாங்கய்யா. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த அமர்வு கொண்டு போனாங்க. எப்ப நேரம் இருக்கோ சொல்லுங்க, உங்களை வற்புறுத்துற. அடுத்த வாரம் தான் கூட இல்ல, அது யூடியூப்ல பதிவு விட்டுருவோம். நீங்க அதுக்கு அடுத்தது எப்ப நேரம் இருக்கோ நீங்க ஒத்துக்கலாங்கய்யா. இல்லையா, நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. சரி, ஓகே. நம்ம நேரம் 4வது பாடலுக்கு போயிடுவோம். திருச்சி. சரிங்க. ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகன் மருகன் காக்க ஆசிலா மார்பையீராராயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சி கோன் காக்க. இதுல முதல்ல என்ன சொன்னாரு? ஈசனாம் வாகுலேயன் அப்படின்னாரு இல்லையா? அதுல ஈசன் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே 2 பாடல்ல பார்த்தோம். ஐஸ்வர்யம் உடையவன் தலைவன் பார்த்தோம். அப்ப அந்த கனிந்த அருள் செல்வன், அந்த ஈசனாம் வாகுலேயன்னே சொல்லிட்டாரு பாருங்க. இப்ப முருகப்பெருமான் வேறு இல்ல, சிவபெருமான் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி ஈசனாம் வாகுலேயன். வாகுலேயன்னா கார்த்திகை மைந்தன் என்று சொல்லக்கூடிய அவனை தான் சொல்றாரு. ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க அப்படின்னாரு. எனது கந்தரம்னா என்னுடைய கழுத்தை காப்பதாக. உன்னுடைய புறங்கழுத்தை சொன்னாரு அந்த 3வது பாடல்ல. இங்க கழுத்தை சொல்றாரு. என்னுடைய உண்மையிலே இன்னைக்கும் நம்ம ஒவ்வொரு உறுப்புமே பாருங்களேன், கழுத்து நம்ம ஏதாவது சுளுக்கிடுச்சுன்னா, நம்ம நாள்தோறும் உறங்கி கொண்டிருக்கும் போது கூட கழுத்து சுளுக்கிடுச்சுன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? நம்ம இப்படி திரும்ப முடியாது. இதெல்லாம் காக்கிறானா முருகப்பெருமான். அப்ப எவ்வளவு கருணை பாருங்க. நம்ம தூங்கும் போது கூட அந்த நேரம் காலம்லாம் கூட கடைசியில சொல்லுவாரு. அதாவது முன்னிரவு, நடுஇரவு, பின்னிரவு எல்லாம் பின்னாடி சொல்லுவாரு. சரி, இப்ப இங்க அந்த கழுத்தை காக்க அப்படின்னாரு. அப்புறம் திருமகள் மருகன் அப்படின்னாரு. திருமகள் மருகன்னா நமக்கு தெரியும், மருமகன் அது நமக்கு தெரியும். அது அவருடைய மருகன் தான் நமக்கு தெரியும். திருமால் அவருடைய துணைவி, திருமாலுக்கு மருமகன்னா திருமாலுடைய துணைவியாருக்கும் மருமகன் தான். அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. தேசு உரு தோல் விழாவும் காக்க அப்படின்னாரு. தேசுரு தோல் விழாவும் காக்க. தேசுனா ஒளி அமைந்தன்னு தெரியும். அந்த ஒளி அமைந்த 2 தோள்களையும் 2 பக்கத்து விழாக்களையும் காப்பதாக. தோல் விழா அப்படின்னு சொன்னா 2 பக்கம் ஷோல்டரு, அப்புறம் விழா 2 பக்கமும் காக்கும். அதையும் அப்போ எவ்வளவு ஒன்னு சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம இந்த கை இருக்குது இல்லையா, இந்த கையிலே இந்த விரல்கள் எல்லாம் எப்படி இறைவன் அமைத்திருக்கிறான்னு பாருங்க. இப்படி மடக்கிறோம், இப்படி ஒரு நடுவரல மடக்கிறோம். இப்ப இந்த நடுவரல்ல 3 இடத்துல ஜாயிண்ட் வச்சிருக்கிறார் அந்த சாமி. இது ஒரு ஆராய்ச்சி சொல்றாங்களாம், அறிவியல் ஆராய்ச்சியில. இப்படி இதே போல ஒரு செட்டப் ஒண்ணு நம்ம ஆர்டிபிஷியலா, இன்னைக்கு நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறோம்ல, நிறைய இன்னைக்கு மொபைல்ல ஏஐ தான் அதிகமா டாமினேட் பண்ணுது. அப்படி நம்ம ஒரு ரோபோட் போல இந்த கை மட்டும் இந்த ஆக்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஆக்ஷன் போல ஒண்ணு புதுசா உருவாக்கணும்னா பல கோடி செலவாகுமா. இப்ப நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் சாமி நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. அது நம்முடைய வாரியார் சுவாமிகள் கூட இடத்துல உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். கால் எடுக்கணும்னு சொன்ன உடனே அப்ப அந்த காலத்துல ஒரு 15,000 ரெடி பண்ணிக்கங்க அப்படின்னா, காலை எடுக்கிறதுக்கு 15,000. அப்ப வாரியார் சுவாமிகள் சொன்னாராம், காலை எடுக்கிறதுக்கு 5,000 கேட்கிறாங்களே முருகப்பெருமானே இறைவா, அப்ப நீ காலை கொடுத்திய உனக்கு எத்தனை கோடி கொடுக்கறதுன்னு கேட்டாராம். அது நினைச்சாராம். வாரியார் சுவாமியினுடைய வரலாற்றை சொல்லுவாங்க. எப்படி நமக்கு முருகப்பெருமான் கருணை செய்திருக்கிறார் இந்த உடல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி,
அத திருமகள் மருகன் தேசுரு தோல் விழாவும் காக்க. இப்ப 2 தோள்களையும் பக்கத்துல இருக்கக்கூடிய விழாக்களையும் காப்பதாக. அப்புறம் ஈராறு ஆயுதன், ஈராறுனா 12, ஈராறு 12 தெரியும். ஈராறு ஆயுதம்னா 12 ஆயுதங்களை உடைய முருகப்பெருமான். ஈராறு ஆயுதன் ஆசிலா மார்பை காக்க, என்னுடைய மார்பை பாதுகாப்பதாக. அப்ப ஒவ்வொரு உறுப்பையுமே சொல்ல பாருங்க. அப்ப முதல்ல தலையை முடிச்சாரு, 2 பக்கம் ஷோல்டர் சொன்னாரு, விழா சொன்னாரு, இப்ப மார்பை காக்க. அப்புறம் எழில் குறிஞ்சி கோன் அப்படின்னா எழுச்சியுடைய, குறிஞ்சினா குறிஞ்சி நிலம் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு தொல்காப்பிய நூற்பா கூட சொல்லி சொன்னோம் பாருங்க அறிமுகத்துல. அந்த மலை நிலங்கள்ல குறிஞ்சி நிலத்திற்கு அதி தெய்வம் இவன் தான். குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த எழில் குறிஞ்சி கோன் ஏசு இலா முழங்கை தன்னை காக்க, முழங்கையை காக்க அப்படின்னாரு. இப்ப அந்த முழங்கை கூட அது நல்லா இருக்கணுமா. உண்மையிலே சில பேர் கை ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதனால யாரும் இகழ்வதற்கு இடமில்லாமல் எனது முழங்கைகளை காக்க அப்படின்னு வேண்டுகிறார். எப்படி ஒவ்வொரு உறுப்பையுமே இறைவன் எப்படி கொடுத்துருக்கிறான்னு பாக்குறோம். அது சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க தனு கரணம் அது முதல்ல, அப்புறம் புவன போகம் இருக்கட்டும். தனு கரணம் ரெண்டுமே, இந்த உடம்பு கருவி கரணங்களை இறைவன் கொடுத்தான். இந்த தனு உலக புறத்துல சொல்லக்கூடியது, கரணங்கள்னா உள்ள அகத்துல எல்லாத்தையும் சொல்றாரு. ஒன்னையும் நுட்பமா சொல்றாரு பாருங்க பாம்பன் சுவாமிகள். அதுதான் அது ஏசிலா முழங்கை தன்னை காக்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் இதுல அப்ப அடுத்த பாட்டு போயிடும். நம்ம அடுத்தது 5வது பாடல். உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருக நேரிடவே என் கைத்தளத்தை மாமுருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கர வீரர்கள் 10 பிறங்குமான் மருகன் காக்க பின் முதுகை செய் காக்க. அடுத்தது சொல்றாரு பாருங்க, உமை இள மதலை. உமையம்மையினுடைய இள மதலைன்னா யாருன்னு கேட்டா ஓங்கார வடிவம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரணவ வடிவத்தை உடைய, ஏன்னா இறைவனுக்கே உபதேசம் செஞ்சவர் நம்முடைய முருகப்பெருமான். அந்த உமை இள மதலை அப்படின்னா உமையம்மையை சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்க, பிரணவ வடிவி அப்படின்னு பேரு உமையம்மைக்கு. முருகப்பெருமான் இறைவனை சொல்லும் போது பிரணவ வடிவன் அவங்களும் சொல்லுவாங்க. அதை பெண்பால்ல சொல்லும் போது பிரணவ வடிவி அப்படி சொல்லுவாங்க. அந்த பிரணவ வடிவியின் இளம் பிள்ளையானோன்னு, ஏன்னா மூத்த பிள்ளை நம்முடைய கணபதி இருக்கிறார், அவனோட இளம் பிள்ளை தான் இளமதலை அப்படின்னாரு. இளமதலை முன்கை தன்னை, அப்ப முன்னங்கைகளை உறுதியாய் காக்க அப்படின்னாரு. முதல்ல முன்னங்கைகளை உறுதியாக காக்க. அப்புறம் வேற சொல்ற மாமுருகன்னா பெருமையுடைய முருகன், மகிமையுடைய முருகன் சொல்லலாம். மாமுருகன் என் கை தளத்தை தருகன் ஏறிடவே காக்க அப்படி வச்சுக்கணும். என் கை தளம்னா என் கைகள் முழுவதையுமே, என்னுடைய கை முழுவதும் ஃபுல் ஹேண்ட் ஃபுல் எல்லாத்தையும், என் கைகள் முழுமையையும் தருகன் ஏறிடவே காக்க அப்படின்னு சொன்னா, தருகன் அப்படின்னா அஞ்சாமை மிகும்படி அருள்வதாக. எதுவும் பயங்கே எதுவும் இல்லாம எனக்கு அச்சமே இல்லாத அளவுக்கு என்னை காக்க வேண்டும். அதுதான் தருகன் ஏறிடவே காக்க. அயிலோன் அப்படின்னா வேல் உடைய முருகப்பெருமான், அதுதான் அயிலோன். புறம் கையை காக்க. புறம் கைன்னா நமக்கு தெரியும், புறங்கை வீசி போறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த புறங்கையை காக்க. அப்புறம் பிறங்கும் மால் மருகன். ஏற்கனவே போன பாட்டுல அந்த மாலுடைய திருமகள் மருகன்னு சொன்னாரு, இங்க மால் மருகன்னு சொல்றாரு. பிறங்கும் மால் மருகன் அப்படின்னா என்றும் விளங்கக்கூடிய திருமாலுடைய மருமகன். அவர் என்ன பண்ணணும்னு கேட்டா பொறிக்கர விரல்கள் 10 காக்க. இதுதான் சொன்னோம். பொறிக்கர விரல்கள்னா கைகள்ல இருக்கக்கூடிய 10 விரல்கள். இந்த 10 விரல்களும் எப்படி அமைச்சிருக்கான்னு பாருங்க இறைவன். ஒண்ணு இல்ல, இந்த விரல்ல காக்கன்னு சொல்ல ஒரே ஒரு இன்சிடென்ட் நம்ம கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காய்கறி கடைக்கு காய்கறி வாங்க போனேன். காய்கறி வாங்க போகும்போது அதுல நிறைய காய்கறிகள், இந்த கத்திரிக்காய் இருக்குது தெரியுங்களா, பிரிஞ்சால்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கத்திரிக்காய் எடுக்கும் போது கத்திரிக்காயில முள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கத்திரிக்காய் ஆமாங்க ஐயா, காம்பு பக்கம் இருக்குங்க ஐயா.
அந்த கத்திரிக்காய் இந்த முள் கையில ஏறிடுச்சு. அது இன்னுமே இந்த இந்த ஆள்காட்டி விரல் இருக்கிறனால இப்படி எழுதும் போது கூட அது கொஞ்சம் அந்த வலி இருக்குது. இப்ப வியாழக்கிழமை வாங்கினது இன்னைக்கு சனிக்கிழமை ஆயிடுச்சு. இப்ப இதெல்லாம் பாருங்க. இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, 10 விரல்களையும் முருகப்பெருமான் காக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். அதுதான் அந்த மால் மருகன் பொறிக்கர விரல்கள் 10 காக்க. அப்புறம் 10 விரல்களையும் பாதுகாப்பதாக. அப்புறம் சேய்னா இளம் தெய்வம், முருகப்பெருமான சேயின்னு சொல்லுவாங்க. அதனால பின்முதுகை காக்க அப்படின்னாரு. பின்புறமாக முதுகை காப்பதாக. பொதுவாக சொல்லுவாங்க நம்ம முதுகை நாமே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பின்முதுகையும் முருகப்பெருமான் காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் பாருங்க பாம்பன் சுவாமிகள். எவ்வளவு ஒரு நயம். இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லிக்கொண்டே வருகிறார். நீங்க சொல்றது போல நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய வேலையில நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். 30 பாடல்கள் இருக்கிறது. இந்த முதல் அமர்வுல ஒரு 5 பாடல்கள் வரை சிந்தித்து இருக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம அடுத்த சிந்தனைகளை சிந்திப்போம். அந்த கைன்னு சொல்லும் பொழுது நமக்கு அப்பர் சுவாமியுடைய கைகால் கூப்பி தொழிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கைகால் கூப்பி தொழிர். சிவபெருமான் மட்டும்தான் சேர்ந்தறியா கையால். திருவாசகத்துல சொல்லுவாரு மணிவாசகர், சேர்ந்தறியா கையான்னா யாரையும் அவன் போய் வணங்க வேண்டியது இல்லை, அதனால அவனுக்கு சேர்ந்தறியா கையான்னு போரு. நாம யாரை பார்த்தாலும் வணங்கணும். ரொம்ப உங்க உள்ள வந்த உடனே எல்லாருக்கும் திருவடி வணக்கம்னு எல்லாம் ரொம்ப அப்படி கை குவிச்சு வணங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பார்ப்பதற்கு. எல்லாம் பெரிய வேலுண்டு வினை இல்லை குடும்பத்துல எல்லாம் சிறந்த ஒரு அடியார்களாக விளங்குகிறீர்கள் என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்த்தோம். அதே போல அந்த சேர்ந்தறியா கையான்னு சொல்லும்போது சிவபெருமான சொல்லுவாங்க. ஏன்னா சிவபெருமான் போய் யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது அவர் கருத்து. அது திருமூலரும் ஒரு திருமந்திரத்தை சொல்லுவார். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம்மிரை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே. என்னன்னா சிவபெருமானுக்கு சடை இருக்குது இல்லையா, இப்ப பெண்களுக்கு எல்லாம் பின்னாடி சடை இருக்குது. அது முன்னாடி வருமானு கேட்டா முன்னாடி வரும். ஏன்னா நீங்க குனிவீங்க, இறைய வணங்குவீங்க, முன்னாடி வரும். சிவபெருமானுடைய சடைக்கு சொன்னார் பாருங்க திருமூலர், பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. அவனுடைய திருச்சடை பின்பக்கம் மட்டும்தான் இருக்கான். ஏன்னா என்னால் தொழப்படும் எம்மிரை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே. நான் அவனை வணங்குவேன், அவன் யாரையும் போய் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் சேர்ந்தறியா கையான்னு அங்கேயும் சொல்றார். நாம எல்லாம் கைகால் கூப்பி தொழிர், என்னுடைய கைகளை காப்பதாக என்று பாம்பன் சுவாமிகள் இந்த 5வது பாடல்ல சொன்னதோட இந்த அமர்வை நிறைவு செய்வோம். மீதம் இருக்கக்கூடிய பகுதி அடுத்த அமர்வுல முருகப்பெருமானுடைய திருவருள் கூட்டி வைக்க நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்க வாருங்களம்மா. சிவாய நமங்க. ஐயா திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடி வணக்கங்க. சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. ஐயா ரொம்ப 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 அருமைங்க ஐயா. ரொம்ப எளிமையா ஒரு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கூட புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க ஐயா. திருவாசகத்துல முதல்ல ஆரம்பிச்சு பாம்பன் சாமிகளுடைய வரலாற்றை சொல்லி அவங்க எங்க பிறந்தாங்க, அவங்க அம்மா அப்பா பேரு, அவருடைய குருநாதர் யாரு, அவருடைய அப்பாவுங்கிறது அவருடைய இயற்பெயர், அப்படி அவருடைய வரலாற்றையும் தொடர்ச்சியா சொல்லிங்க ஐயா. அவருடைய குரு முனியாண்டி பிள்ளை அப்படிங்கறத எல்லாம் சொல்லி, அவர் குருநாதர் பேரெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா, நீங்க அதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி தெரிய வச்சீங்க ஐயா. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் அவர்கிட்டதான் இவர் முதல் தமிழ் கற்றாரு அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க ஐயா. இப்ப இவர் பாம்பன் சாமி தான் இவரு குருன்னு. அவரு பிறப்பன் வலசை அந்த ஊர்லதான் மயானத்துக்கு சென்று 35 நாள் நெட்டையிலிருந்து 6666 பாடல்களை பாடினாருன்னு சொன்னீங்க ஐயா. அந்த எண்ணிக்கையெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, இப்ப நீங்க சொல்லி. அந்த பிறப்பன் வலசை என்ற இடத்துல 35 நாட்கள் கடும் தவம் இருந்ததுனால முருகப்பெருமான் அவருக்கு காட்சி அளித்தார். காட்சி கொடுத்து அவர் பல்வேறு இடங்கள்ல பல பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அவர் பாடின மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை 6666. 6666 அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் காசி தலத்துல முருகன் அருளால் தான் துறவு பூண்டாருன்னு சொன்னீங்க ஐயா அவரு பாம்பன் சாமிகள். சைவமே உண்மை சமயம்னு வாழ்ந்தவர் பாம்பன் சாமிகள் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. 1891 சண்முக கவசம் அருள பெற்றதுன்னு சொன்னீங்க. 1891 ஐயா. பசி, பிணி, பகை, பேய், பிசாசு இதுல இருந்து வர துன்பத்தை எல்லாம் இது படிச்சா, தினந்தோறும் படிச்சா
அந்த துன்பம் எல்லாம் வராதுன்னு சொன்னீங்க. அது படிக்கும்போது நம்ம வந்து இடையில பேசக்கூடாது, அந்த மாதிரி நல்ல விளக்கத்தை சொன்னீங்க ஐயா. இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது, யாராவது வந்து கூப்பிட்டா பேசுவாங்க, ஆனா அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, அப்பதான் அதனுடைய பலன் முழுசா கிடைக்குன்னு அருமையா சொன்னீங்க ஐயா அதைய. அப்புறம் சண்முக கவசம் வந்து பாம்பன் சாமிகள் வந்து எப்ப பாடினாருன்னா, அவருக்கு வந்து கால் ஒடிஞ்சு போன போது அதைய ஆபரேஷன் பண்ண வேண்டாங்கிறதுக்காக இதையவே பாடி அவருக்கு சரி பண்ணினாருன்னு சொன்னீங்க ஐயா. சரிதானுங்க ஐயா? இல்ல, இது முன்னாடி பாடிட்டாருமா, அவருக்கு பின்னாடி அவருக்கு கால் ஆபரேஷன் பண்ண கூட அந்த கவசத்தை அவர் பாடி அவருக்கு அது அந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொல்றதுதான் கருத்து. சொன்னது. இது வந்து 30 பாடல்களை கொண்டதுன்னு சொன்னீங்க ஐயா. சண்முக கவசம் வந்து 30 பாடல்ல சொன்னீங்க. அப்புறம் ஒவ்வொரு பாட்டுக்குமே நீங்க அர்த்தம் சொன்னீங்க. முதல் பாட்டுல விண்ணாகி பூமியாகி உலகம் முழுவதும் நீக்க மறவை ஆவத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. சிவபுராணத்தை எடுத்துக்காட்டோட சொன்னீங்க. ஒவ்வொரு இதுக்குமே எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டீங்க, எது எதுல எது இருக்குதுன்னு. பெரிய புராணத்துல சொன்னீங்க, சிவபுராணத்துல சொன்னீங்க. அப்புறம் மெய்யடியார்களுக்கு குருவாகவும் முருகப்பெருமான் என்பதை சொன்னீங்க ஐயா. மெய்யடியார்களுக்கு அது உண்மை முக்கியமான பாயிண்ட்டுங்க ஐயா. அது அடுத்து சொன்னீங்க ஐயா. அப்புறம் துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவார், அது சொன்னீங்க ஐயா. முருகப்பெருமானும் ஈசன் ஒண்ணு, 2 பேரும். அப்புறம் ஈசன் என்பது எல்லா ஐஸ்வர்யங்களும் தருபவர், அதுக்கு இணையான முருகனும் அதே மாதிரி எல்லா ஐஸ்வர்யத்தையும் தருபவர் அப்படின்னு நல்ல விளக்கம் கொடுத்து சொன்னீங்க ஐயா. அப்புறம் திருவுடை பெருமான், ஔவையார் அவங்கெல்லாம் இந்த நம்ம உறுப்புகளை எப்படி காக்குறது, அந்த அவங்களோட எப்படி சொன்னாங்க, எதுக்கு இந்த சண்முக கவசத்தை மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா எடுத்து சொன்னீங்க ஐயா. அப்புறம் பூதி அப்படின்னா செல்வம், வீணா மேலான அப்படின்னா மேலான செல்வம் விபூதி. அது வந்து நம்ம இப்பவே நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு அதனுடைய அருமையை சொல்லி பூசை வைக்கணும், திருநீர் அணிய வைக்கணும் அப்படின்னு திருநீற்று பத்தி நல்லா, அது திருஞான சம்பந்தர் அதுக்கு ஒரு பதிகமே பாடியிருக்காருன்னு அதையும் எடுத்து சொன்னீங்க ஐயா. நம்ம சைவத்தின் குலதெய்வம் வந்து சிவஞான முனிவர்னு சொன்னீங்க. அவருதான் முதல் குருநாத குலதெய்வமா இருக்கிறவர்னு சொன்னீங்க. அவர் செவ்வேல் முக்தியில் விருப்பத்தை உண்டாக்குவது, கருவேல் வந்து மன்மதன்னு சொன்னீங்க ஐயா. மன்மதன் செவ்வேல் முருகன், கருவேல் மன்மதன். பெத்த நிலை மன்மதன், முக்தி நிலை முருகன். பெத்த நிலை வந்து மன்மதன் இச்சையை உண்டாக்குபவர்னு சொன்னீங்க. ஆனா முக்தி நிலை வந்து முருகன் முக்தி விருப்பு அளிப்பவர். நம்மளுக்கு முக்தி வந்து வேணும்னு நம்மளுக்கு விருப்பப்பட்டு அதைய நாடி போகணுங்கிறத சொன்னவர் முருகப்பெருமான். அந்த மாதிரி இதுல இந்த பாட்டுல எடுத்து சொல்லியிருக்காருங்க ஐயா. அப்புறம் வாகுலேயன்னா கார்த்திகேயன். அது வாகுலேயன்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க, அர்த்தமே இல்லாமதான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க அதுக்கான அர்த்தத்தை சொல்லிட்டீங்க, வாகுலேயன்னா கார்த்திகேயன் சொல்லிட்டு. அப்புறம் வாரியார் சாமி வரலாற்று இந்த இடத்துல சொன்னீங்க ஐயா. தேசு ஒளி அப்படின்னு சொல்லிட்டு. ஏசிலானா எழிலோட குறிஞ்சிநாதன் முருகன், எழிலுடைய ரொம்ப அழகா இருக்கிற எழிலுடைய குறிஞ்சிநாதன் வந்து முருகன் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் சைவ சித்தாந்தத்தில் அது எழுச்சியுடைய குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லலாம். எழில்னா பொதுவா எழுச்சியுடைய. சரிங்க சரிங்க. ஒரு சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற தனு கரணம் அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்க. அது இந்த இதுல சண்முக கவசத்துக்கு அது எப்படி இதாகுதுன்னு அதை பத்தி சொன்னீங்க. உமையவள் வந்து பிரணவ வடிவி அப்படின்னு பெண்பால்ல வந்து பிரணவ வடிவின்னு சொல்லலாம்னு சொன்னீங்க. அவங்களுடைய இளைய மகன் வந்து காக்கணும் எங்களை அப்படிங்கிறதுக்கு அந்த வரிக்கான அர்த்தத்தை சொன்னீங்க ஐயா. அப்புறம் பிறங்கு கையான்னா நம்ம சிவபெருமான் வந்து யாரையும் வணங்க வேண்டியதில்லை, அவர் வந்து அதனால அவருடைய கை வந்து யாரையும் வணங்காது,
சேர்ந்தறியா கையான். சிவபெருமானுடைய கை வந்து சேர்ந்தறியா கையான். நம்ம தான் எல்லாத்தையும் வணங்கணும், அவர் வந்து யாரையும் வணங்க வேண்டியதில்லை. அதனால அவருடைய கை சேர்ந்தறியா கையான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்புறம் கடைசியில அவருடைய திருச்சடை பத்தி விளக்கமா சொன்னீங்க ஐயா. மொத்தத்துல ரொம்ப 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 சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க ஐயா. நீங்க தொடர்ச்சியா உங்களுக்கு நேரம் இருக்கும்போது வந்து கண்டிப்பா எங்களுக்கு இதை பத்தி ஃபுல்லா அந்த பாட்டு பூரா எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஐயா. ஆனா ரொம்ப நீங்க நிறைய பணி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் எங்க குழுமத்துக்கு வர்றதே நாங்க செஞ்ச புண்ணியங்க ஐயா. நீங்க வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருவடி வணக்கங்க ஐயா. சாந்தி அம்மா பேசுங்கம்மா. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. திருவடிய மனமொழி மொழிகளால் வழங்கிக் கொள்கிறேன் சாமி. ரொம்ப சிறப்பான ஒரு சொற்பொழிவு இது. வந்து இந்த சண்முக கவசம் வந்து நாங்க படிக்கிறோங்க, இல்லைன்றது இல்ல, இப்ப நிறைய படிக்கிறோம், படிச்சுட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் இவ்வளவு ஒரு விளக்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்னும் ஆவல் அதிகமாகுது. மீதி பாட்டுகளையும் உங்ககிட்ட கேட்டு அந்த பொருள்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அது பொருளை தெரிஞ்சு பொருளோட படிக்கணுங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால நீங்க வந்து எங்களுக்கு கூடிய விரைவில் அடுத்த அமர்வுல எங்களுக்கு மீதி தகவல் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அடியன் வந்து இந்த சண்முக கவசத்தை படிச்சு நாங்க பலன் பெற்றிருக்கிறோங்க ஐயா. 2 வருடம் கொண்டாடி எங்க பேத்திக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சு. அப்போ ஒரு குருநாதர் சொன்னாரு, சண்முக கவசத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணுங்க. அடியன் இந்த குரூப்ல போட்டு நம்ம அடியார்கள் அத்தனை பேர் பாராயணம் பண்ணி அந்த குழந்தை இன்னைக்கு சீரும் சிறப்புமா நல்லா இருக்குதுங்க ஐயா. இந்த சண்முக கவசத்தை அருளிய பாம்பன் சாமிகளுக்கும் மிருகப்பெருமானுக்கும் வாழ்நாள் முழுதும் அடியேன் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க ஐயா. உண்மையில நாங்க அனுபவிச்சதுங்க ஐயா இந்த சண்முக கவசம். அனுபவிச்சிருக்கிறோம், பொருள் தெரிஞ்சோ தெரியாமலோ அனுபவிச்சிருக்கிறோம். அதனால இந்த மீதியை வந்து எங்களுக்கு பொருளை சொன்னீங்கன்னா அங்க இன்னும் நல்லா அனுபவிச்சு வாழ்நாள் முழுதும் இதை அனுபவிக்கலாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. திருவடிய மனமொழி மொழியால் வணங்கிக்கிறேங்க ஐயா. சிவாயினம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிருங்கம்மா. வாழ்த்து பாடல் பாடி முடிங்க, அப்புறம் அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு. அடியன் பாடுறதாமா? ஆமாங்கம்மா. வான்மீகின் வளாது பெய்க ஆரியது தடந்தோர் வாழ்க பாடுங்கம்மா. சரி. திருச்சிற்றம்பலம். வான்மயில் வளாது பெய்ய மலி பலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறு வாழ்க. வெற்றி கூறு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க. செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க. மாறிலாவல்லி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலாவல்லி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலாவல்லி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். ஹரஹர நம பார்வதி ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, நன்றி சுவாமி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.
ஐயா இது கபீர் ஐயா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க.